கவனிங்கள், நான் வழக்கம் போலவே நான் உங்களை கேட்க ஆயத்தமாக இருக்கிற காரியங்கள் உண்டு என்று உங்களுக்கு தெரிந்தபடியினாலே நீங்கள் எதை படித்து கொண்டீர்கள் என்பதை விரைவாக சொல்லுங்கள், பார்ப்போம். கடந்த வாரத்தின் காரியங்கள் 2 Corinthians chapter 5 verse 19 தொடர்போடு சொல்லுங்கம்மா. பாவங்களை அவர் ஏன் எண்ணவில்லை, எதற்காக இதை தொடர்பு படுத்தினோம்? குற்றப்படுத்த மாட்டா, ஏன் அதை சொன்னோம்? தொடர்பை கேட்கிறேன். எதற்காக 2 Corinthians 5 நாம் வந்தோம்? ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தினார்கள். பாவம் வரும்பொழுது குற்றமன சாட்சி வருகிறது. குற்றமன சாட்சியை கொடுக்கிறவன் பிசாசு, தேவன் அல்ல. ஏனென்றால் பாவத்தை கொடுக்கிறவனே பிசாசு. நன்றாய் கவனிங்கள், பாவத்துக்கு பின்னணியில் செயல்படுகிறது பிசாசின் ஆவி, தேவன் அல்ல. அதனால் பாவத்தை செய்கிற ஆத்துமாவுக்கு அவன் கொடுப்பது குற்றமன சாட்சி. ஆனால் இன்று இயேசுவுக்குள் பாவம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்? பாவத்திற்கு பரிகாரியாக இயேசுவே வந்துவிட்டார். அதனால் பாவத்தினால் இனி ஒரு பிரச்சனை இல்லை. நன்றாய் கவனியுங்கள், பாவம் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரச்சனையாக இனி இல்லை. இயேசு வருவதற்கு முன்பாக இருந்தது, இன்று இல்லை. காரணம், இயேசுவினால் பரிகாரம் கொடுக்கப்பட்டபடினாலே இன்று ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒப்புரவாக்கும்படியான ஊழியத்தை அவர் ஒப்புவித்தாரே, அதற்கு ஒரு உபதேசத்தையும் ஒப்புவித்தார். நன்றாய் கவனிங்கள், ஊழியம் உபதேசம் இல்லாமல் செய்யப்பட முடியாது. நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்ய வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஊழியத்திற்கு ஒரு உபதேசம் உண்டு. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் ஏன் ஒப்புவித்தார் என்றால் அதற்கு ஒரு உபதேசமும் ஒப்புவிக்கப்பட்டது. நன்றாய் கவனிங்கள், உபதேசத்தினால் போதிக்கப்படாத எவருமே போதிக்க முடியாது. நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள், போதிக்கப்படுவது என்பது அறிவை பொறுத்தது அல்ல, அனுபவத்தை பொறுத்தது. ஆமென். அறிவினால் தான் அனுபவமும் வருகிறது. ஆனால் இது அறிவை மாத்திரம் பொறுத்தது அல்ல என்பதை நான் தனியாக சொல்லுகிறேன். காரணம், இது ஏதோ ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு போதிக்கிற காரியம் அல்ல. போதிக்கப்படுவது என்பதே அனுபவத்தினால் வந்த அறிவு. ஆமென். அதனால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பெறாத ஒன்றை தேவன் கொடுக்க அழைப்பதே இல்லை. அப்படினால் நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். பவுல் அவருடைய கூட்டத்தாரும் சொல்வது போல, இதுவரையும் இயேசுவை கூட நாங்கள் ஒரு காலத்தில் மாம்சத்தில் அறிந்திருந்தாலும் இனிமேல் ஒருபோதும் அவரை மாம்சத்தில் அறியோம். நன்றாய் கவனிங்கள், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிந்த வரைக்கும் பவுல் ஒரு காலம் ரட்சிக்கப்படவில்லை. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? இயேசு வந்தார், பிரசங்கித்தார், அற்புதங்களை செய்தார், ராஜ்யத்தை குறித்து பேசினார். அநேக வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள், குணமாக்கப்பட்டார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், மரித்தோர் எழுந்தார்கள். எல்லாம் கேள்விப்படவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் மாம்சத்திலே இயேசுவை அறிந்த வரைக்கும் பவுல் ஒரு காலம் ரட்சிப்பை அறியவில்லை. காரணம், அவர் ஒரு மத தலைவராக தென்பட்டார், அற்புத சக்திகளை உடையவராக தென்பட்டார், ஒரு பிரசங்கியாராக தென்பட்டார், ஒரு புதிய மார்க்கத்தை சொல்ல வந்தவராக தென்பட்டாரே ஒழிய அவருக்குள் ஒரு ஜீவன் இருந்ததும் அவர் மேசியாவாக வந்ததற்கு ஒரு அபிஷேகம் அவர் வாழ்க்கையில் இருந்ததையும் பவுல் அறியவே இல்லை. அதுதான், மாம்சத்திலே நீங்கள் அறிகிற வரைக்கும் அதில் ஜீவன் இல்லை. இதை பற்றி அவரே பேசுகிறார். தீமோத்தேயுவிலே பார்த்தீர்கள் என்றால் 1 தீமோத்தேயு நீங்கள் வீட்டில் வாசிக்க வேண்டும் 13வது வசனத்திலே, நான் ஒரு காலத்திலே சபையை துன்பப்படுத்தினவனாய் இருந்தும் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்தேன். ஆனால் ஏன் செய்தேன் என்று அவர் சொல்கிறார், அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தேன். I acted out of ignorance and unbelief. நன்றாய் கவனியுங்கள், அறியாமையும் அவிசுவாசமும் ஒருங்கிணைந்த காரியங்கள். அவிசுவாசம் இருக்கிற இடத்தில் அறியாமையைத்தான் அது காட்டுகிறது. அறிவு என்பது விசுவாசத்தோடு இணைந்தது. அப்படி என்றால் விசுவாசிக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அறிவை வைத்து யாரும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த விசுவாசம் அந்த அறிவுக்குள் நம்மை நடத்துகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அறிவு எத்தனையோ இருந்தது பவுலுக்கு. நீங்கள் பவுலின் வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்றால் பிலிப்பியரில் பார்க்கலாம், அவர் தன்னைத்தானே பேசுகிற கொரிந்தியரில் பார்க்கலாம். எத்தனையோ படித்தவர், கமாலியலின் பாதத்தில் அருகே படித்த ஒரு சிறந்த ஒரு ஸ்காலர், மேதை, பக்தி வைராக்கியத்தில் இருந்தார். இஸ்ரவேல் கோத்திரத்தின்படியும் பிறப்பின்படியும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். பென்யமீன் கோத்திரத்தான். பக்தி மார்க்கத்தின்படி சபைகளை துன்பப்படுத்தினேன் என்றும் சொன்னார். வைராக்கியம், மத வைராக்கியம், பக்தி இருந்தது, ஆனால் விசுவாசம் இல்லை. அவரே சொல்கிறார், அறியாமையினாலே நான் அப்படி செய்தேன். அறியாமை ஏன் இருந்தது என்றால் விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் இயேசுவை விசுவாசிக்க
இல்லை. இயேசுவை மாம்சத்தில் அறிந்திருந்தார், அவ்வளவுதான். ஆனால் என்று இயேசுவை அவர் ஆவியிலே அறிந்தாரோ அதுதான் ரட்சிப்பு. நன்றாய் கவனிங்கள். அநேகர் மத சார்பாக இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர்கள் உலகத்திலேயே அநேகர் இல்லை என்று சொல்லலாம். காரணம், அத்தனைய இயேசுவின் நாமம் அறியப்பட்டு வருகிறதானால் அநேகர் மத ரீதியாக அவரை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படவில்லை. அவர் ஒரு மதத்தை ஏற்படுத்தினவராக பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் மனமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை உடையவராக அறிகிறவர்கள் யார் என்றால் விசுவாசத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இது ஆவியின் அனுபவம். தேவ பிள்ளைகளே, அதனால் தான் நான் சொல்ல வருகிற இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களை திறப்பது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை காட்டுவது மாத்திரமல்ல, நம்மை எப்படிப்பட்டவர்களாய் தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை அறியும்படி காட்டுகிறது. ஆமே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் நான் ஒரு காரியத்தை ஒருவர் எழுதியிருக்கிற காரியங்களை நான் வாசித்த பொழுது அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை ஏன் பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படாமல் விட்டுவிடப்பட்டு இருக்கிறது? ரட்சிப்பே பரலோகத்திற்கு என்றா நீங்களும் நானும் ஏன் இன்னும் பரலோகத்தில் இல்லாமல் பூமியில் இருக்கிறோம்? ஏதாவது பதில் உண்டா? வெரி குட். வேறே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகரை ரட்சிப்புகள் நடத்த தேவன் வைத்திருக்கிறார். வேறே சொல்லுங்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரட்சிப்பே பரலோகம் என்றால், பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு வழி என்றால் ஏங்க பூமியில வாழணும்? இன்னும் தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு இருக்கலாமே. பேசுங்கள். பேசுகிற நீங்கள் மாறுகிறீர்கள். அதனால் தான் உங்களை பேச வைக்கிறேன். நீங்கள் ஏதோ நினைத்துக் கொள்ளக்கூடாது, சிறந்ததை பேச உங்களை காண வைக்கும்படியாக நான் பேச அழைக்கிறேன் என்று. உங்களுக்குள் இருப்பது புறப்படும் பொழுது நீங்கள் மாறத்தான் போகிறீர்கள். மாற முடியாது என்றால் அது நம்முடைய விருப்பம், பரவாயில்லை, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதானாமா கடமையா? காலம் முடியும் வரைக்கும் உலகத்தில் வாழ்வதற்காக விட்டு வைத்தாரா? காலங்களையே அவருடைய கரத்தில் வைத்தவர், நம்மை ரட்சிப்பதற்கும் ஒரு காலத்தை முன்குறித்தவர், தடவியாகிலும் அவரை கண்டடையத்தக்கதாக நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை கூட வைத்தார் என்று எழுதியிருக்கிறது அப்போஸ்தலரிலே. ஏன் வைத்தார்? ஏன் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும் காலகட்டத்தையும் குடியிருப்பின் எல்லைகளையும் நியமித்தார்? அதையும் தாண்டி ஒரு ஜீவ காலத்தையும் ஏன் முன்குறித்தார்? சித்தத்தை பேசுங்கள். நீங்கள் அறியாத ஒன்றை அறியாத பட்சத்தில் அறிந்து கொள்ள வேண்டியதும் தடைபடும். அதனால் தான் பேச சொல்லுகிறேன். சொல்லுங்கம்மா. நிலைத்திருக்கவா? உலகத்தை ஜெயிக்க மாத்திரமா? நாம் மாத்திரம் அனுபவிக்கவா? டு ஃபுல்ஃபில் த பர்பஸ் ஆஃப் காட். நன்றாய் கவனிங்க. எத்தனை விதமாய் பேசினோம். அநேகம் நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி சபைக்கு வருவதெல்லாம் எதற்கு தெரியுமா? நான் நன்றாய் இருப்பதற்கு. I should be happy and my family should be happy. இத்தனை நாள் உலகத்தில் உபத்திரவமாக இருந்து, பாரப்பட்டு, கடினமான நுகத்தடியிலிருந்து, சாப கேட்டிலிருந்து, பிசாசின் அந்தகார பிடியிலிருந்து இயேசு என்னை ரட்சித்தார் என்றால் எதற்கு? சந்தோஷமாக இருப்பதற்கு. உண்மையா? நிறைய பேர் ஆமேன் சொல்கிறீங்க. சொல்லுங்க. ஆமேன் தான், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அதற்குத்தான் ரட்சித்தாரா? அப்படின்ற பரலோகம் எடுத்திருக்கலாமே. ஏன் என் ஜீவகாலத்தை முன்குறித்தவர் ஜீவன் போவதற்கு கொஞ்ச நேரம் முன்பு ரட்சிக்கலாமே. ஹலோ, இதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களே? ஜீவகாலத்திற்கு முன்குறித்தவர் ஜீவன் போவதற்கு முன்பாக ரட்சித்து பரலோகம் எடுக்கலாமே. பரலோகம் செல்வதற்காகத்தான் ரட்சிப்பு என்றால் சிந்தியுங்கள். சுத்திகரிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கடமைதானா? எகெயின் கரெக்டாக சொன்னீங்க. என்னை பாருங்கள் அம்மா, நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள், ஐயா சிந்திக்கிறீர்கள், என்னை பார்த்து கொண்டிருங்கள். நான் சொல்லு வருகிறது முக்கியமான குறிப்பு. சத்தியத்தில் நீங்கள் ஆதி அகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் எடுத்தீர்கள் என்றால் நம்முடைய ஜீவ காலத்திலே தேவன் ரட்சிப்பை கொடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முக்கிய பங்குதாரர். You are a very important partner in the kingdom.
நீங்கள் நினைக்கலாம் என் குடும்ப வாழ்க்கைக்கு, என்னுடைய தலைமுறைக்கு, என்னுடைய வேலைக்கு, என் திருமணத்திற்கு, என்னுடைய வாழ்க்கையின் வசதிக்கு ரட்சிப்பு வந்தது என்றால் அது ரட்சிப்பே அல்ல. நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறிந்தவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சேவைக்கு தயாராகாமல் இயேசுவை உடையவராக இருக்கவே முடியாது. என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் த பீப்புள் தோஸ் ஹூ வாட்ச் மீ த்ரூ தி இன்டர்நெட் அண்ட் யூடியூப், சொல்வதை கவனிங்கள். நான் சேவை செய்யாமல் தேவ ராஜ்யத்தில் சாதாரணமாக வந்து போகிற இடத்தில் இருப்பேன் என்றால் நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பை கேள்வி கேட்டே ஆக வேண்டும். ஷார்ப்பாக தான் வரும் வேர்டு, வேறு வழி இல்லை. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ எனக்குள் வந்த ஒரு வெளிச்சம் உங்களுக்கும் வந்திருக்கிறது, இனி வருகிறவர்களுக்கும் வந்திருக்கிறது. அது என்ன என்றால், தேவன் என்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படியே ஆசீர்வதிக்கிறார். சபைக்கு சும்மா வந்து போகிற கூட்டத்தில் நீங்கள் இல்லை, இருக்க தேவன் அனுமதிப்பது இல்லை. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் சேவை செய்யும்படியே ரட்சிக்கப்படுகிறார்கள். If you are saved, you are called for a service. You are saved for a service. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே சேவைக்கு. சர்வன்ட்ஸ் என்ற வார்த்தையும் மினிஸ்டர்ஸ் என்ற வார்த்தையும் ஒரே நிலைமையில் வருகிற வார்த்தைகள். நீங்கள் யோசிக்கலாம், சேவை என்பது போதகராக அழைக்கப்பட்டவர். நன்றாய் கவனிங்கள், நான் அழைக்கப்பட்டதே போதகர் என்றால் நான் அறிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அழைப்பை சத்தியத்தை அறிந்திருக்கவில்லை என்றால் யார் சொன்னது தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று? I could have settled in some other place with somebody else for something else. தெரியுமா உங்களுக்கு? Every one of you is like that. நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ நாம் பெற்றுக்கொண்டு நன்றாய் இருக்கும்படி கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அம்மா ஐயா கவனிங்க, நீங்கள் பெற்றுக்கொண்டு நன்றாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், சேவை செய்ய. தேவனுக்காக நீங்கள் ஏதோ ஒன்றை செய்யதான் சரீரத்தில் இருக்கிறீர்கள், அவயவமாய். என்னை பாருங்கள், சரீரத்திலே ஒரு அவயவம் பழுதுபட்டாலும் எல்லா அவயவங்களும் பாடுபடும். உண்மைதானே? உங்க பாடியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஹோல் பாடி இஸ் சிக். வாய்? ஏன் ஒரு பகுதி தானே பாடுபடுகிறது? மற்ற அவயவங்கள் சும்மா இருக்கலாமே, சந்தோஷமா இருக்கலாமே. ஏன் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது? ஏன் ஆண்டவர் சபையை சரீரம் என்று சொல்லியிருக்கிறார்? ஏன் தன்னை தலை என்றும் சொன்னார்? சரீரத்திலே ஒரு அவயவம் தன்னுடைய வேலையை செய்யாவிட்டாலும் மற்ற அவயவங்கள் பாதிக்கப்படும். சகோதரனை கவனிங்கள், நம்முடைய அவயவத்தின் வேலையாகி நம்முடைய வேலையை நாம் செய்யவில்லை என்றால் the whole church will be affected. The whole body is affected. நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பம் நன்றா இருக்க கர்த்தர் பேசுகிறார். ஹலோ, குடும்பம் நன்றா இருக்கிறதெல்லாம் அடுத்தது. என்னையே நன்றாக்கினவன் குடும்பத்தை நன்றாதான் வைப்பார். என்னையே நன்றாக்கினவர், நன்றாய் கவனி, என்னை நன்றாக்கினவர் என் குடும்பத்தை நன்றாக வைப்பார். அநேகர் அறியாத விஷயங்கள் சபையில் தேவன் ஏன் பயிற்றுவிக்கிறார் பரிசுத்தவான்களை தெரியுமா? எல்லா நற்கிரைகளை செய்ய பாத்திரவான்களாய் மாறும்படி. 2 தீமோத்தேயு உங்களுக்கு தெரியும், 3வது வசனம், 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நற்கிரைகளை செய்ய பாத்திரவான்களை நம்மை மாற்றும்படி கர்த்தர் நம்மை போதிக்கிற இடம் சபை. We are not saved by our good works, but we are saved to do good works. எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரிகிறது? நற்கிரைகளை கொண்டு நாம் ரட்சிக்கப்படவில்லை. கடந்த வாரம் நான் தீத்து 3 உங்களோடு பேசினேன். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் மரண ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் நீதியின் கிரியை செய்தபடி நான் ரட்சிக்கவில்லை, ஆனால் ரட்சித்தவர் நீதியின் கிரியைகளை செய்யும்படி ரட்சித்தார். ஆமென். இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் சுத்திகரிப்பை புரிந்து கொள்ள முடியாது. சுத்திகரிப்பை புரிந்து கொள்ள முடியாது. நன்றாய் கவனியுங்கள். Many people don't understand the concept of being sanctified. Let me tell you something. நான் சுத்திகரிக்கப்படுவது என்பது கிறிஸ்தவ கடமை இல்லை. If you tell me to be holy, I can never be holy. I don't want to be holy. ஏன் தெரியுமா? ஒரு சட்டமா என்னோட பேசினீர்கள் என்றால் என்னால் முடியாது. அது கடமையும் அல்ல, அது கிரியையும் அல்ல. இது
மறுஜென்மத்தின் சுபாவம், மறுபிறப்பின் வழிகள் என்ன என்று சொல்வேன் என்றால், பிறப்பிலேயே வந்த இயல்பு. திஸ் இஸ் அபவுட் our birth. பிறப்பு சரியா இருந்ததாங்க, வழியும் சரியா இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். இயேசு சொன்னார், ஆவியினால் பிறப்பது. நன்றாய் கவனிங்கள், நான் ஆவியில நடக்கணும்னா ஆவியில பிறக்கணும். உண்மைதானே? ஆண்டவருக்கு இது தெரியாதா? நீ சரியா இரு என்று சரியா இருக்க முடியாத ஒரு பாவியை எப்படி கேட்க முடியும்? பாவிக்கு எப்படி சரியா இருக்க முடியும்? சரி என்ன என்று தெரியும், சரியா இருக்க முடியாது. அதுதான் விஷயம். சரி என்று தவறு என்று எத்தனை பேருக்கு இங்க தெரியாது என்று சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு எனக்கு தெரியாது பாவம் என்னதென்று தெரியும், சரியை வாழ்வது என்னதென்று தெரியும். ஆனால் எங்கே பிரச்சனை? சரி என்று தெரிந்ததை செய்வதில் தான் பிரச்சனை. உண்மைதானே? ஆண்டவர் பாவியை போய் பரிசுத்தமாயிரு என்று எப்படி சொல்வார்? சொல்ல மாட்டார். சொன்னார். ஏன் சொன்னார்? பாவம் பாவமாகவே விளங்கும்படி சொன்னார், இல்லையா? பாவிக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும், நான் எவ்வளவு முயற்சித்தாலும், எவ்வளவு சடங்குகளை செய்தாலும், எவ்வளவு பலிகளை கொடுத்தாலும், எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் என்னுடைய உள்ளான மனுஷனை சுத்திகரிப்பே இல்லை. சரீர சுத்தி உண்டாகிறது, மனதுக்கோ சுத்திகரிப்பு இல்லை. குற்ற மனசாட்சி நீங்கவில்லை. நன்றாய் கவனிங்கள், இயேசு பேசும் பொழுது ஒரு காலம் குற்றப்படுத்துவது இல்லை. காரணம், அவருக்கு பாவம் இப்பொழுது பிரச்சனை இல்லை. காரணம், பரிகாரமாக அவரே வந்து விட்டார். விஷயம் என்ன என்ன என்று பேசுவோம் என்றால், கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை ஒரு விசுவாசி அறிய வேண்டும். தேவ பிள்ளையை மாம்சத்திலே பிறப்பது மாம்சம் தான். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், இனி ஒரு காலம் ஒருவனை மாம்சத்தில் அறியோம். என்றைக்கு ஒரு விசுவாசி வாழ்க்கையில் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வருதோ அன்னைக்கு தாங்க சேஞ்ச். என்றைக்கு இப்படியே இருக்க போகிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, பார்க்கிறீர்கள், அந்த சூழ்நிலை தான் மாறுகிறீர்கள். நான் இப்படியே இருக்கக்கூடாது என்று சிந்திக்கிறீர்களோ அன்றுதான் மாற்றம். உண்மைதானே? வேலையிலும் சரி, வீட்டிலும் சரி, வாகனத்திலும் சரி, போடுற ட்ரெஸ்லையும் சரி, அலுப்பு வந்ததுனால தானே மாற்றங்கள் வந்தது. சொல்லுங்கள், நான் பிரசங்கிக்கவில்லை, பேச சொல்லுகிறேன். கொஞ்சம் சத்தமாகத்தான் பேசுவேன், என்றால் அப்பொழுதுதான் என் தொண்டைக்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் அதிர்ந்து போவதற்காக நான் இப்படி பேசவில்லை, புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். ஆமே, பேசுங்கள். நீங்கள் பேசாவிட்டால் மாற மாட்டீர்கள், தெரியுமா உங்களுக்கு? ஏங்க பேசாமலாக இவ்வளோ தூரம் வந்தீங்க வாழ்க்கையில்? ஐயோ, கொஞ்ச நாள் பயந்துருந்தோம் மாமியாருக்கு, அப்புறம் பேசலை. ஏன்னா மாற்றம் அவசியம். எத்தனை நாள் இப்படியே குட்ட குட்ட குனிய முடியுமா? திருப்பி திட்டவாவது செய்வோம் என்று மாறவில்லை. ஹலோ, ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும். மாறதுக்கு ஒரு அலுப்பு வந்ததல்லவா, ஒரு எரிச்சல் வந்ததல்லவா, ஒரு விரக்தி வந்ததல்லவா, ஒரு அதிருப்தி வந்ததல்லவா. எத்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும், என் வீடு, என் பிள்ளைகள், என் மனைவி, இப்படியே பேச்சு ஜெபத்தில். அலுப்பு வர வேண்டாம். எங்க நீங்க ரட்சிக்கப்பட்டதை சேவைக்கு, தெரியுமா? நினைக்காதரங்கள் போதகர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கார்கள். போதகர்களாய் வந்ததற்கே ஒரு முடிவு அவசியம். உங்களை போன்ற சாதாரண நபர்கள் தான் அப்படி மாறுகிறார்கள். உண்மைதானே? அவயவத்திற்கு ஒரு பங்கு உண்டு சரீரத்திலே. ஒரு அவயவம் தடைபடும், குறைவுபடும், உட்காரம் என்றால் மற்ற அவயவங்கள் கூட சேர்ந்து பாடுபடும். அப்படின்ற சபை பாடுபடுவதற்கு காரணம், சில அவயவங்கள் தங்கள் வேலையை செய்யாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை. Do you know your part in the kingdom? சுத்திகரிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? உண்டு. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் பேசும் பொழுது பவுலை கொண்டோ பேதுருவை கொண்டோ யாரை கொண்டோ நீங்கள் வேதத்தில் வாசியுங்கள். பொதுவாய்த்தான் பேசுகிறார், பெயர் வைத்து பேசவில்லை. சபையில் ஊழியர்களுக்கு என்று சிலரை பெயர் வைக்கவில்லை, சபை என்றுதான் பேசுகிறார். புரிந்து கொண்டவர்கள் எழும்புகிறார்கள். ஐயா, அம்மா, நீங்க எந்த வயதினரானாலும் சரி, தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. அப்படி என்றால் உங்களுக்கு என்று கொடுத்த அந்த கிருபை வரமும் அழைப்பும் மாறாதது. அதை உங்களுக்கென்றே வைத்தார். ஏமே, அதை வேறு ஒருவருக்காக அவர் வைக்கவில்லை, உங்களுக்கென்றே வைத்தார். Your election came before your creation. நீங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே வந்தது அவருடைய அழைப்பு. அழைத்த பிறகு சிருஷ்டிக்க, நன்றாய் கவனிங்கள், அழைத்த பிறகு சிருஷ்டித்தார், சிருஷ்டித்த பிறகு அழைக்கவில்லை. உண்மைதானே? எங்கே பேசினேன்? இதெல்லாம் எங்கிருந்தோ பேசவில்லை. ரோமர் 11:29 பேசப்பட்டிருக்கிறது. அதே ரோமரில் பேசப்பட்ட இன்னொரு விஷயம் 10
9 11 அதிகாரங்கள் வரை நான் ஒரு வீட்டுக்கு சென்று தியானித்து வர வேண்டும் என்று பேசினேனே, ஞாபகம் இருக்கிறதா? எப்பொழுதோ சொன்னது ஞாபகத்திற்கு வருகிறது. நீங்கள் வீட்டிலே தியானம் செய்யாத பட்சத்தில் இங்கு எல்லாமே புதிதாகவே தோன்றும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே சென்று ரோமர் 9 11 அத்தியாயம் சாப்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், வாசித்து விட்டு வரலாம். உங்களுக்கு அது அநேக காரியங்களை வெளிப்படுத்தும். இப்பொழுது எதற்காக இது இத்தனையும் பேசுகிறேன் தெரியுமா? சுத்திகரிக்கப்படுவது என்பது ஏதோ கிறிஸ்தவ கடமை அல்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முறைமை. முறைமை என்றால் என்ன அர்த்தம்? வழக்கம், வாழ்க்கையின் இயல்பு என்ற அர்த்தம். இதுதாங்க முறைன்னு சொல்லுவாங்கல்ல பேச்சு வழக்கத்தில், இதுதாங்க முறை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி பிறந்தா இதுதான் வாழறதுக்கு வழி, இதுதான் முறை. ஆண்டவர் மாம்சத்திலே பிறந்தால் மாம்சம் என்று சொன்னாரே என்று அவரே சொல்லியிருப்பார் என்றால் எப்படி ஆவியின் வழியை மாம்சத்திலே எதிர்பார்ப்பார்? முடியாது. எப்படி ஆவியின் வழியை மாம்சத்தில் எதிர்பார்க்க முடியும்? முடியாது. என்னை பாருங்கள், முடியாது. கர்த்தர் பிறக்க வைத்ததே ஆவியில் என்றால் நம்மை வாழ வைப்பதும் ஆவியில், வளர்த்துவதும் ஆவியில். சத்தியம் பிறக்க வைத்தது என்றால் வளர்வதே சத்தியத்தால். தேவ பிள்ளையினை கவனிங்கள். சத்தியத்தோடு ஏன் இப்பொழுது இணைத்து சபையில் தான் பேசப்பட வேண்டுமா? ஆம், சபையில் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். தேவனுடைய கண்களும் தேவனுடைய காதுகளும் தேவனுடைய வாயும் தேவனுடைய இருதயம் உடைய ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டவராய் உள்ளே வருகிறார். தெரியுமா உங்களுக்கு? வேறு சிருஷ்டி அல்ல. உண்மையா இல்லையா? அழகாய் சைனாவில் ஒரு சர்ச்சில் புதிதாக வர்றவங்களை அப்படி தான் வரவேற்பாங்களாம். புதிய காது, புதிய கண்கள், புதிய வாய், புதிய இருதயம் உள்ள ஒரு நபர் உள்ளே வருகிறார். எதற்கு? சேவை செய்வதற்கு. இதுவரைக்கும் சேவை செய்தெல்லாம் உலகத்திற்கு, மாம்சத்துக்கு, சுயத்திற்கு, பிசாசுக்கு. இப்பொழுது சேவை செய்ய உள்ளே வந்திருக்கிற நபர் எல்லாவற்றிலும் புதிதாக்கப்பட்டவர். உண்மையா இல்லை? அதுதானே உண்மை. அப்புறம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் கர்த்தரை சும்மா ரட்சித்தா வைத்திருக்கிறார்? இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சும்மா இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ரட்சிப்பே கேள்விக்கு உரிய காரியம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு சும்மா இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் சொல்லலாம், உங்களை போல முழு நேர ஊழியத்துக்கு வருவது மட்டுமா அழைப்பு? ஐயா அம்மா எல்லாமே அழைப்பு தான். You are called to be a minister even in your work field, your secular field. நீ எங்கே பணியாற்றுகிறீர்களோ அங்கே தேவனுக்கென்று பணியாற்ற வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? சவாலே அதுதான். நீங்கள் நினைக்கலாம் சேலரிக்காக போறேன், தப்பு. அதுதான் நிறைய பேருக்கு புரியவில்லை. சம்பாதிக்க வேலைக்கு போறேன். யார் சொன்ன? அப்ப இங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சம்பாதிக்க ஊழியம் செய்கிறோமா? யோசிங்க. நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பாதிக்க வேலைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறவர்கள் சபைக்கென்று வருகிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கென்று செய்கிறார்கள். இல்லை. நீங்கள் படித்தாலும் வேலை செய்தாலும் உலகத்தில் இருந்தாலும் தேவனுக்கென்றே இருக்கிறீர்கள், கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்கிறீர்கள். அதனால் தான் சபையில் தேவன் சொல்லிக் கொடுத்து உங்களை பயிற்றுவிக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பு தேவனுக்கென்று இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு. அது தேவ ராஜ்யத்தின் பணிக்கென்று வந்த ஒரு அழைப்பு. ஆமென். அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இல்லை என்றால் அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு எதற்கு அழைத்தார்? பேசுங்கள் உங்கள் இல்லத்திலே எதற்கு அழைத்தார்? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை வளர்த்துங்கள், பரவாயில்லை. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? தேவனுக்காக வாழ்வது தான், தேவனுக்காக பணியாற்றுவது தான். ஏனென்றால் ராஜ்யம் மாற்றப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ராஜ்யம் மாற்றப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. என்ன அர்த்தம்? ராஜ்யம் மாற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் புத்திரிகளாய் உலகத்தில் இருந்தாலும் வித்தியாசமான ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் வேலையில் இருந்தாலும் முழு நேர ஊழியத்திற்கு வந்தாலும் ஒருவருக்குத்தான் ஊழியம் செய்கிறீர்கள். புரிந்ததா? ஏமே. அதனால் தான் நாம் மாறுகிறோம். இந்த சுத்திகரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த விஷயத்தை பாருங்கள். அதுதான் வல்லமையான காரியம். யோவான் 17. நான் இன்று கொண்டு வந்த குறிப்புகள் எல்லாம் வித்தியாசமானவை, ஆனால் பேசுகிறது வித்தியாசமானது. நீங்கள் யோவான் 17க்கு திரும்பி வாருங்கள். சில விஷயங்களை சொல்லிவிட்டு தேவன் நடத்துகிற விதமாய் நான் சொல்லுவேன். யோவான் 17 வசனம். உங்களுக்கு தேவையான சில வசனங்கள் இங்கே நாம் சேர்த்தே வாசிக்கலாம். 16 19 வசனங்கள் வரை. யாராவது யோவான் 17, John chapter 17, 16 onwards, 16 to 18.
even 19, 16 to 19. என்னைத்தானே போதுமா? யாராவது ஆங்கிலத்தில் வாசிக்க முடியுமா சத்தமாக? உங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு. எஸ். தேங்க்யூமா. என்ன பாருங்கள், எத்தனை முறை இந்த வசனத்தை படித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. படித்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். ஏற்கனவே படித்தவர்கள் உண்டு, சந்தோஷம். என்னை பாருங்கள், வல்லமையான சத்தியம். நான் கேட்கிறேன், ஆண்டவர் கடைசியாக சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக ஜெபித்த வல்லமையான ஜெபம் பிதாவின் இடத்தில் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு சொல்லுகிறார். இப்போ நீங்கள் அநேகர் சொல்லுவீர்கள், நான் அவர் அல்ல, அவரும் நான் அல்ல. இந்த சுத்திகரிப்பு என்ற வார்த்தை வரும்பொழுதே அநேகருக்கு அது யதார்த்தமாக தெரிவதே இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு சொன்ன அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அவர் உலகத்தான் அல்ல என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஐயோ, இது அவ்வளோ வல்லமையான கேள்வியா? சொல்லுங்கள். நான் உலகத்தான் அல்ல என்று இயேசு சொன்னால் என்ன அர்த்தம்? யதார்த்தமாக சொல்லுங்க. பரிசுத்தத்தை எல்லாம் பேச வேண்டாம். கரெக்டாக சொன்னீங்க. என்னம்மா? அப்படி சொல்லிவிட்டீர்களா? இயேசு சொன்னால் என்ன அர்த்தம் என்று தான் கேட்டேன். கரெக்டுங்களா? இயேசு உலகத்திலிருந்தே வரல, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இயேசு உலகத்தில் பிறந்தது உண்மை என்றாலும் உலகத்துக்குரியவராய் வரவில்லை. உலகத்திலிருந்து வரவில்லை, பரலோகத்திலிருந்து வந்தார். உண்மைதானே? இப்போ அதை பேசினால் அர்த்தம் இருக்கிறது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. என்ன அர்த்தங்க? அது போடுங்க. ஆவியினால் பிறந்தவர்கள். இயேசுவே சொன்னார் என்றால் என்ன அர்த்தத்தில் சொன்னார்? ஆண்டவர் பரத்தை விட்டு பூமிக்கு வந்தவர் சொன்னால் அர்த்தம், நான் உலகத்தான் அல்லாதது போல என்றால் உண்மைதான் ஐயா, நீ உலகத்தாருக்குரியவரே அல்ல. ஆண்டவர் தெளிவை சொன்னார். யோவானில் எல்லாம் அதெல்லாம் கேட்டவர்களை தெரித்து போனார்கள். நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் பரத்திலிருந்து உண்டானவன். நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். எப்படியெல்லாம் பேசினா? நீங்கள் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறீர்கள், நான் பரலோகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறேன். என்னென்ன தரம்! எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஐயோ, நீங்கள் பார்ப்பதை பார்த்தா நான் வேறு ஏதோ வேதத்திலிருந்து பேசுவது போல் தெரிகிறது. உண்மைதானா? எங்கே பேசினா பார்ப்போமா? பேசிவிட்டு வருவோம். என்ன யதார்த்தம் இவர் பேசும்பொழுது இருக்கிறது என்று தெரிய வேண்டும். சிலதையெல்லாம் கர்த்தர் பேசும்பொழுது ஏன் அப்படி பேசினார், எதற்காக பேசினார் என்று கேட்கவே பயமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வசனத்தை பேசி இருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள்? வாசிங்கள். யோவான் வாசிங்கள் 8, ஜான் சாப்டர் 8 23 வாசிங்கள். போதுமா? என்ன பாருங்க, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இப்போ நிறைய பேர் இந்த உண்டானதை வச்சு தான் பெருமைப்படுறாங்க, முடிவை வைத்து யாரும் யோசிப்பதில்லை. எத்தனை பேர் புரிகிறது? என்னை பார்த்து கொண்டே இருங்கள். சுத்திகரிப்புக்கு வல்லமையான ஒரு விளக்கம் இருக்குது. இன்றைக்குமே நாம் எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தோம் என்பதை விட எங்கு முடிக்க போகிறோம் என்பது முக்கியம். எந்த இடத்திலிருந்து நான் உண்டானேன் என்பதை விட எந்த இடத்துக்கு போகிறேன் என்பது முக்கியம்.
இயேசு சொல்லும் பொழுது தெளிவாக சொன்னார், உங்களைப் போல் நான் இல்லை. உங்களுடைய பிறப்பும் உங்களுடைய முடிவும் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் உங்களுடைய சிந்தனையை வைத்துத்தான். அந்த சிந்தனைக்கு ஒரு ஆதாரம் என்ன என்றால் விசுவாசம். விசுவாசிக்கிற காரியங்கள் சிந்தனையை மாற்றி அமைக்கும். அவர்கள் விசுவாசித்தார்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று. கிரியைகள் வெளிப்படுத்தவில்லை விசுவாசத்தை. காரணம், மதம் ஒரு மனுஷனுடைய மனதை மாற்றாது, சத்தியம் மாற்றும். அம்மை, எத்தனை தான் மதத்தையும் பிறப்பையும் ஆரம்பத்தையும் பேசினாலும் முடிவுக்குரிய தைரியம் இல்லை, முடிவுக்குரிய விளக்கமும் இல்லை. காரணம், விசுவாசம் இல்லை. கர்த்தர் தெளிவாய் சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாது இருந்தால் அவ்வளவுதான். நானே அவர். வல்லமையாய் பேசினார் ஆண்டவர். நன்றாய் கவனி. நானே அவர், நானே அவர். எவர்? ரட்சிக்கக்கூடிய ஒரே வல்லமை உடையவர், எனக்காக அனுப்பப்பட்டவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே சாவாய். என்னை கவனிங்க. முக்கியமான குறிப்பு, நான் எந்த தரத்தில் இருந்து எப்படிப்பட்ட பின்னணியத்தில் இருந்து உற்பத்தியான பிள்ளை என்பதற்கு எனக்கு ஒரு பின்னணியமும் இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் என் தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை என் விசுவாசத்திற்கு உண்டு. ஏமே, இதன் பிறகு குவாலிட்டி புரிகிறது. Sanctified life is about an identity. It's an identity. சும்மா சுத்தமாரு, பரிசுத்தமா வாழு, ஒழுங்காரு, அதெல்லாம் நடக்காது. முதல்ல உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அப்பதான் ஒழுங்கா இருப்பீங்க. ஹலோ, ஏதாவது சேட்டை பண்ணா யார் பெத்தான்னு கேட்குறாங்கல்ல, கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. உன்னை வளர்த்தவங்க யாரு? அது தெரியுது அல்லவா? ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீ தாழ்விலிருந்து உண்டானாய், அதனால தான் உன் புத்தியும் அப்படியே இருக்கு. அதான் அர்த்தம். நீ உலகத்திலிருந்து உண்டானாய், உன் பேச்சும் அப்படியே இருக்கு. ஆனால் உன் தரத் மாறுகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. பரத்திலிருந்து வந்த எண்ணெய் நீ விசுவாசித்தால் பரத்துக்குரிய சுபாவத்துக்குரிய ஆளாய் முடிவாய். என்ன இன்னைக்கு மாறிக்கிறோமா இல்லையா? மாறி இருக்கிறோமா இல்லையா? மாறவில்லைன்னா உங்கள் ரட்சிப்பை கேள்வி கேட்டே ஆக வேண்டும். உள்ளே வந்தவர் இயேசுவா இல்லையா என்று பாருங்க. சில நேரம் இந்த புத்தி மாறலன்னா, ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஹாவ் டு கொஸ்டின் யுவர் சல்வேஷன். சும்மா என் பலவீனம், என் நான் பட்ட கஷ்டம், இதெல்லாம் கதை. ஐயா, உங்களுக்கு எனக்கு ஒருத்தர் படக்கூடாத கஷ்டத்தை பட்டார், ஏன்னா சாவு வரக்கூடாதுன்னு. உண்மையா இல்லையா? இப்போ இது என் வாழ்க்கை, இது என் சுபாவம், என் கஷ்டம் என்றெல்லாம் யாரும் பேசக்கூடாது. ஏனென்றால் அதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ உண்டான விதமே உன் உலகத்தின் விதமாக இருக்கிறபடினால் தான் பரத்தின் விதம் உனக்கு புரியவில்லை. என்னை பாருங்கள், உங்களுக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பு புரியாவிட்டால் பரவாயில்லை. அழைத்தவரை புரிகிறதா? புரிந்திருக்கிறீர்களா? அழைப்பு புரியும். Amen. You can never have questions concerning your calling if you know your God. அழைத்தவரை புரிந்திருக்கிறவங்களுக்கு அழைப்பு புரியாம போகாதுங்க. Oh my God, எனக்கு அழைப்பு தெரியல, எப்படி வாழணும் தெரியல. வாழ வைக்கிறவரை பாருங்க, தெரியும். குவாலிட்டி தெரியும். எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் தெரியும், எந்த வயிற்றில் பிறந்திருந்தாலும் தெரியும், எப்படி வளர்ந்திருந்தாலும் தெரியும். அழைத்தவரை அறிந்து கொண்டவர்கள் அழைப்பை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொன்னா, உனக்கு விளக்கம் வேண்டுமா, என்னை விசுவாசி, அவ்வளவுதான். ஏமே, எவ்வளோ வல்லமையான காரியம். ஐயோ, நிறைய பேருக்கு புரிய வேண்டிய விஷயம் இதுதான். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், ஐயோ, என்ன விளக்கம் இதற்கு வேண்டும்? நீ என்ன மாதிரி வந்து பிறந்தாதான் உனக்கு தெரியும். நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்தாதான் புரியும். அப்படிலாம் பேசினாரா? அவரே சொல்லிவிட்டா, நீ இருக்கிற இடத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நாமளும் நிறைய பேர்கிட்ட இப்படிலாம் டயலாக் விட்டுருக்கோம். என் ஸ்டேட்டஸும் ஏணி வச்சாலும் ஏணி வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது.
அதுக்கு எதுக்கு அந்த கம்பேரிசன்? ஆண்டவர் ஏணி வைக்கிற பிஸ்னஸ் எல்லாம் பேசலை. ஏணி வச்சாலும் எட்டாவது தான், அவருக்கு தான் உயரம், உண்மையான உயரம். நம்ம பேசுகிற உயரம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து தான் பேசினார். பாவத்தில் செத்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசினார். உன் உயரமும் என் உயரமும் சம்பந்தப்பட்டதில்லை, சம்பந்தப்படுத்தவே பட முடியாதது. யாரிடத்தில் பேசினா? யூதர்கள்கிட்ட. அதுதான் பெரிய விஷயம். இன்று நம்முடைய ஸ்டேட்டஸில், நம்முடைய அனுபவத்தில், நம்மிடத்தில் ஒருவர் வந்து பேசினால், அதான் நம்முடைய பாரம்பரிய பெருமை, நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய எல்லா வளர்ப்பு பெருமை, ஆமாம், பலத்தின் பெருமை, பணத்தின் பெருமை, சொத்து பெருமை, இதெல்லாம் உடையவர்கள்கிட்ட போய் பேசினாலும் செல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாவத்தில் நீ சாவாய். அது உண்மையா இல்லையா? எதை வேண்டுமானாலும் சொல்லு, நீ ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறாய். உண்மைதான், எல்லாமே ஜெயிக்கிற விஷயம்தான் வாழ்க்கையில் பேசினா. நீ கம்பேர் பண்ணி பேச வேண்டிய ஆட்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம், மற்றவர்களை பார்க்கும்போது உயரத்தில் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? விஷயங்கள் செத்து கொண்டு இருக்கிறது. விஷயங்கள் செத்து கொண்டு, நான் சொல்வதை சில பேர் தீர்க்க தரிசனமாக போய் கொண்டு இருக்கிறது. புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு புரியும், புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு புரியும். என்னதான் பேசினாலும் விஷயம் செத்து கொண்டு இருந்தால் தெரியணும். தெரியலன்னா கஷ்டம். நான் நல்லா தான் இருக்கிறேன், பார்க்க அழகாக தான் இருக்கேன், எல்லாம் சரியாக தான் போய் கொண்டு இருக்கு, எல்லாம் சூப்பர் தான். செத்துக்கிட்டு இருக்க விஷயம் தெரியணும். எப்படி தெரியும்? தெரியணும். ஜெபம் இல்லைன்னா தெரியணும், வசனம் இல்லைன்னா தெரியணும், வாழ்க்கை இல்லைன்னா தெரியணும், மூச்சு இல்லைன்னா தெரியணுமா? தெரியக்கூடாது. மூச்சு இல்லைன்னா நல்லா தான் இருக்கணும் என்ன அர்த்தம்? அதான் வெறும் பேச்சில் தான் இருக்கு, மூச்சில் இல்லை. எங்க விஷயம் அதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சரியா இருந்தா எனக்கு சரியா இருக்கேன்னு தெரியணும், சரி இல்லைனாலும் தெரியணும். சும்மா சரியில்லாத இருக்கும்போது நான் சரியா தான் இருக்கேன்னா யாருக்கு பிரச்சனை? ஆண்டவர் சொல்ல, நீ நல்ல ஆள்னே நினைத்துக்கொள், தவறே இல்லை. நீ உயர்வான ஆள் என்றே சிந்தித்துக்கொள், தவறே இல்லை. ஆனால் நீ பாவத்தை செத்து கொண்டு இருக்கிறாய். உண்மை அதுதானே. பாவம் இருக்கிற இடம் சாகுங்க. நிறைய பேர் உணர்ந்து கொள்ள முடியாத விஷயம். மதம் செய்ய முடியாத இயேசு செய்ய வந்தார் என்றால் என்ன அர்த்தம்? குடும்பத்தில் சாவு இருந்தா தெரியாது. பணம் இருக்கு, அதை கேட்கல இங்க யாரும். பிள்ளைங்க இன்னும் படித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். பார்வைக்கு தேவையான துணிமணிகள், சொத்து சேர்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. வேலையில் மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ப்ரொமோஷன்ஸ் கூட வரலாம். சாவு இருந்தா தெரியாது. அதுதான். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டார். சிம்பிள். உயர்வான ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி விசுவாசம். எதை வைத்து தெரியுமா? அங்கிருந்து வந்தவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை வைத்து அந்த உயர்வு வரும். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம். நான் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியலனா அது மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருந்துச்சுன்னு நினைக்குமா? எல்லாம் இங்கே தான் இருக்குது விஷயம். நீங்கள் குருடராக இருந்தால் பரவாயில்லைன்ட்டார் ஏசப்பா. உனக்கு குருட்டுத்தன்மை இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நீ காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே உன் பாவத்தில் நிலை நிற்கிறாயின்ட்டார். நீ கண்ணு தெரியலன்னு சொன்னால் பரவாயில்லப்பா, ஆனால் நீ பார்க்குறேன்னு சொல்கிற பாரு, அதுதான் பிரச்சனை. கண்ணே தெரியாத போ, பார்க்குறேன்னு சொல்கிறேன், எப்படிங்க முடியும்? கண்ணு திறந்தவன் பேசிகிட்டு இருக்கான், இவங்களுக்கு கண்ணு திறக்கலை. திறந்திருக்கிற கண்ணு மூடி இருக்கு, அவனுக்கு மூடி இருந்த கண்ணு திறந்திருக்கு. எவ்வளோ அழகாக ஒப்பிட்டு பேசினார். யோவான் 9 வீட்டில் போய் வாசிங்க, அதுவும் தெரிந்த கதை தான். எல்லாம் குறித்து வைக்கிறீங்களே, என்ன நடக்கிறது இங்கே? ஓ, இப்பொழுது தானே அதையும் அறிந்தீர்களோ? ஐயோ, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. எதை சொன்னாலும் குறித்து வைக்கிறீர்கள் அப்படின்னா அதையும் இப்பொழுது தான் அறிந்தீர்களோ? பிறவி குருடனை இயேசு கண்களை திறந்தார் அல்லவா, அந்த கதை, அது சரித்திரம். வல்லமையான பேச்சு ஆண்டவர் பேசினார். நீங்கள் காண்கிறோம் என்கிறபடினால் உங்கள் பாவங்களில் நிலை நிற்கிறீர்கள். நீங்கள் குருடராக இருந்தால் பாவம் இராது. ஆவிக்குரிய விளக்கங்கள் நன்றை புரிந்து கொள்ளுங்க. பிரச்சனை இருந்தால் பிரச்சனை ஒத்துக்கணுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி பூசி மழக்கூடாது. நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாம் சூப்பராக போகுது. யாருக்கு பிரச்சனை? நீ உயர்விலிருந்து உண்டாகவில்லை, புரிந்துகொள். உன்னுடைய சுபாவம் உலகத்துக்குரியது. என்னன்னா உன் பிறப்பே உலகத்துக்குரியது.
நான் யார் என்று நீ விசுவாசிக்க விட்டால் உயர்வை நீ ருசிக்க கூட முடியாது. அதுதான் உண்மை. முதலாவது பிரச்சனை என்னதென்று அறியவில்லை என்றால் உண்மையான பிரச்சனை என்று சொன்னேன். இரண்டாவது, பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டும். ஹலோ, எல்லாம் தீர்க்க தரிசனமா போய் கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்னதென்று முதலாவது தெரியவில்லை என்றால் உண்மையான பிரச்சனை. இரண்டாவது, பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டும். இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன வருது? வாழ்க்கை சாவு. தெளிவாக இயேசு சொல்லிவிட்டார். நீ நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இட்ஸ் நாட் அபவுட் தி சின் எனிமோர். தட்ஸ் a solution given. பிரச்சனை பாவத்தில் இல்லை, பரிகாரத்தை நீ நம்பல, அதுதான் பிரச்சனை. என்னை கவனிங்கள், ஜனங்கள் நரகத்திற்கு போவதற்கு காரணம் பாவம் அல்ல, பாவம் அல்ல. பாவத்துக்கு பரிகாரமாய் வந்த இயேசுவை இரட்சகராக நம்பாதபடினால் போகிறார்கள். உண்மை அதுதான். பாவத்துக்கு இனிமேல் அதிகாரம் இல்லை. நரகத்திற்கு தள்ள பாவத்திற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நரகத்தின் வல்லமையை உடைக்கப்பட்டது ஆண்டவராலே, மரணமே ஜெயிக்கப்பட்டது, பாவத்திற்கு பரிகாரம் வந்துவிட்டது. ஆனால் இன்று விசுவாசியாதபடினாலே நரகத்திற்கு ஜனங்கள் போகிறார்கள். உண்மை அதுதான். ரொம்ப எளிமையான கான்செப்ட், நம்ப முடியல. நாகமானுக்கே வந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? குஷ்டரோகமா? நல்ல வார்த்தை. ஐயோ, என்ன ஆழத்தில் போய் பேசுகிறார்கள். நாகமானுக்கு குஷ்டரோகம் கூட பிரச்சனை இல்லை, தண்ணியில் போகிறது தான் பிரச்சனை. இப்படி பிளெயின் அடிக்கிறாங்க. தண்ணியில் முழுக சொன்னது தான் பிரச்சனை. கரெக்டா? அதுக்கு அந்த நெறிக்கு தான் போய் முழுகணுமா? ஏன் யோசிச்சு தான் வழியா? நான் நம்புற வழியிலே போக முடியாதா? போய் பாரு அப்படின்னு அவர் சொல்ல முடியல. பாருங்க, அவரால் உன் பாவத்தில் நீ சாவாய். சாவு என்பது என்ன விஷயம் புரியணும். ஐயா, நான் சொல்றதை கவனிங்க, அம்மா கவனிங்க. ஒரு விஷயம் ஃபியூச்சரை பற்றி பேசுகிறார் என்றால் ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் ப்ரெசன்ட் டென்ஸும் புரியும். ப்ரெசன்ட்ல இருக்கிற டென்ஷனும் புரியும். இதுவே இல்லைன்னா எப்படி புரியும்? நான் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருப்பேன் என்பதை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன்? சொல்லுங்கள், யதார்த்தவான்களே பேசுங்கள். நான் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருப்பேன்னு எப்படி புரிந்து கொள்கிறேன்? இப்படி தான், இதை வச்சு தான். கரெக்டாக சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கிறத வச்சு தான் நாளை தினம் தீர்மானிக்கப்படுகிறது. யோர் டுமாரோஸ் டிசைடட் பை யோர் டுடேஸ் டிசிஷன்ஸ். இன்றைக்கி முடிவு இல்லாமல் நாளை தினம் இல்லை. நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன் என்பதை எதை வைத்து தீர்மானித்தேன்? நேற்றெடுத்த முடிவை வைத்து தான் தீர்மானித்து இருக்கிறேன். நாளை தினத்தின் முடிவுகள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? நாளை அல்ல, இன்று. ஏன்னா நாளை எழுந்திருப்போமா என்றே தெரியாதே. புரிந்து கொண்டீர்களா? அப்படி என்றால் நான் 10 வருடம் கழித்து 15 வருடம் கழித்து எப்படி இருப்பேன் என்று எப்படி தீர்மானிக்கப்படும்? இன்று மாறினால்தான் தீர்மானிக்கப்படும். இப்படியே இருப்பேன் என்றால் அப்படியே இருப்பேன். புரிந்து கொண்டீர்களா? அப்படியே தான் இருப்பேன். 10 வருடம் ஆனாலும் ஜெபம் மாறாது. உண்மையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதே ஜெபந்தான். ஆண்டவரே ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், வீட்டை பெருக்கி கட்டும், எல்லாம் ஓடும். வண்டியில் உட்காந்த ஜெபம் எதுக்கு? ஆக்சிடென்ட் இல்லாமல் போகணும், நஷ்டம் வரக்கூடாது காருக்கு, எனக்கு பணத்துக்கு கஷ்டம். அப்புறம் இதே ஜெபந்தான். வாழ்க்கையில் என்றைக்காவது ஆண்டவரே இருக்கிற நிலைமை மாறணும்னா, என் ஹார்ட்டு மாறணும்னு ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? என் மூளை மாறணுன்றதும் புத்தி மாறணும் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? படிப்பு வேணும், உயர்வு வேணும், சக்தி வேண்டும், வல்லமை வேண்டும், எல்லாம் வேண்டும். இருதயமே மாறவிட்டால் எப்படி வேண்டும்? கர்த்தர் சொன்னா நீங்க கம்பேர் பண்ற விதங்களை கவனிங்க. உலகத்தில் இருந்து உண்டான காரியங்களை வைத்தே பேசி கொண்டிருந்தா புத்தி மாறாது, உயர்வு வராது. எத்தனை பேர் புரிகிறது இந்த சத்தியம்? உலகத்தில் இருக்கிற ஆட்களையே பார்த்து கொண்டிருந்தா உயர்வு வராது, வந்தாலும் உயர்வாகாது. ஐயோ, புரியாது. புரிந்து கொண்டாலும் ஆம் வராது. இப்படியே கம்பேரிசன் ஆட்ட வேண்டியதுதான். கடைஞ்செடுத்தாலும் சில ஆள் மாற மாட்டாங்கன்றாங்களா? அதுதான் இது. கடைஞ்சுக்கிட்டே இருக்கு வாழ்க்கை. ஏன்னா எல்லாம் சுற்றி இருக்கிற ஆளையே பார்த்து கம்பேர் பண்ணுறது, எங்கே உயர்வு வரும்? அதனால தான் தலைமுடி கொட்டுது, டென்ஷன்.
உண்மையே இல்லையா? எப்போ பாரு கம்பேரிசன். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்கறது, அந்த வீட்டு ஆளை பார்க்கறது, வேலையில் இருக்கிற ஆளை பார்க்கறது. நான் சொல்கிறத நன்றாய் கவனிங்க. இதுக்கு முடிக்கு மேலான வெளிச்சம். டென்ஷன் நீங்கள் நினைக்கிறாங்க, முடியை வச்சு நினைக்காதீங்க, உள்ளே போகுது எல்லாம். உண்மையா இல்லையா? முடி போனாலும் பரவாயில்லை, புத்தி போகக்கூடாது. ஏன் குழம்புகிறது இருதயம்? நன்றாய் கவனிங்க. ஏன் குழம்புது இருதயம்? சுத்திகரிப்பில் இருக்கிறோம், இன்னும் சப்ஜெக்ட் மாறலை, எல்லாம் இணைப்பு இருக்கிறது. நம் சிந்தனைக்கு ஏன் குழப்பம்? இருதயத்துக்கு ஏன் வலி தெரியுமா? ஒப்பிட்டு பார்ப்பதெல்லாம் உலகத்திலேயே. எப்படி உயர்வு வரும்? உயர்வு என்று நான் பேசுவது ஜீவனுக்குரிய இணைப்பு. சாவீர்கள், ஆண்டவர் சொன்னா சாவீர்கள். அப்படின்னா சாவு வந்தா தெரியணுங்க வாழ்க்கையில். சரீரம் செத்தா சாவன் தெரியும், மற்ற காரியங்கள் செத்தா தெரிகிறதா? அதுதான். சரியான எண்ணம் இல்லை, சரியான நோக்கம் இல்லை, பார்வையில் வெளிச்சம் இல்லை. நான் இந்த பார்வையை சொல்லவில்லை, ஆவிக்குரிய வெளிச்சம். என்னை பற்றி எனக்கும் புரியவில்லை, மற்றவர்களையும் எனக்கு புரியவில்லை. ஏன் இருக்கிறேன் என்றும் தெரியவில்லை, மற்றவர்களுக்கு ஏன் அதான் மற்றவர்களுக்காக ஏன் இருக்கிறேன் என்றும் தெரியவில்லை. எப்படி உயர்வு வரும்? ஐயம்மா கவனிங்க, சபைக்கு வருவது நீங்க நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தவறு. கர்த்தர் நல்லா இருக்க போய் தான் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். இது எப்படி இருக்கு? நீங்க நல்லா இல்லைன்னா சபையில் இருக்க மாட்டீங்க தெரியுமா? வேற எங்கோ இருப்பீர்கள். இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் ஏன் ரட்சித்தா, ஏன் சபைக்கு கொண்டு வந்து சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? மற்றவர்களுக்கு வழி காட்டும்படி, மற்றவர்களுக்கு வாழ்வை காட்டும்படி. நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்படி உயர முடியும்? அதனால தாங்க தாழ்வு மனப்பான்மை, அதனால தாங்க ஜெலசி, அதனால தாங்க இன்செக்யூரிட்டி, அதனால தாங்க மற்றவர்களை போல நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உலகத்தில். உலகத்தார்களுக்கே தெரியவில்லை உங்களுடைய ராஜ்யம் எது என்று. கவனிங்க, பேரை மாத்தினா ஊர் மாறாது. டேவிட் லிவிங்ஸ்டன் தான் நான் அமெரிக்காவில் பிறந்த மாதிரி ஆயிடுமா? ஹலோ, பேரை வேணா அப்படி வச்சுக்கலாம், ஆளை பார்த்து தெரியாது. உனக்கா இந்த பெயர்? உனக்கும் பெயருக்கும் சம்பந்தமே இல்லையே என்பார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். பேரை பார்த்தா என்னவோ கிறிஸ்தவ பேர் தான், நீ எந்த ஊருப்பான்னு கேட்பாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? நாகர்கோயில்னு சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு சொல்லுங்க, நிறைய விஷயம் அதில் இருக்கு. ஆமாம், அந்த நாளே இருக்கு, சொல்ல விரும்பலை. என்னம்மா இதுக்கு மட்டும் பதில் சொல்லாதம்மா, நீ என்னை பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை உலகத்தில் பார்க்கும்போது எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ராஜ்யங்க, அதெல்லாம் ராஜ்யத்தின் விஷயம். உங்களை பார்க்கும்பொழுது, உங்களுடைய கோட்பாடுகளை பார்க்கும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை பார்க்கும்போது உலகத்தார்க்கே புரியவில்லை என்றால் நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கோம்? கம்பேரிசன் எங்க நடக்குது? கர்த்தர் சொன்னா நீ கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். அதை விட்டுப்பா, தரத்தை பார்க்க வேண்டும் என்றால் தரத்துக்குரியவரை நீ அறிய வேண்டும். அதை நீ அறியாத பட்சத்தில் தரத்தையே அறிய முடியாது. உண்மை அதுதான். அரண்மனையிலே பிறந்து வளர்ந்த ஒரு ராஜா வீட்டு பிள்ளைக்கு மற்றவருக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் சொல்வதற்கு மற்றவர்கள் பேசுகிற உயர்வுக்கு வித்தியாசம் இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் பேசுகிறார் என்றால் அவரை அறிந்தால் மட்டுமே இந்த தரத்தை அறிய முடியும். சும்மா எனக்கும் தரம் இருக்குன்னா பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால், சிம்பிள் தியரி, நீ நம்ப போதும் உனக்கு அந்த தரம் உண்டாகும். ஏன்னா இந்த தரத்தை கொடுக்கக்கூடியவரை சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமே, கவனிங்க, இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுது தாங்க சுத்திகரிப்போட விளக்கம் தெரியும். நான் சுத்திகரிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? என் ஐடென்டிட்டி அப்படி, என் தனித்தன்மை அப்படி, என் ஆழத்துவம் அப்படி, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அனுபவம் அப்படி. அதனால் தான் சுத்திகரிப்புக்கு நான் விருப்பமாக என் வாழ்க்கையை விட்டு கொடுப்பதற்கு காரணம். அதை விட்டால் எனக்கு தரம் இல்லை. தரத்தில் குறைஞ்சி சில கிறிஸ்தவங்க வாழறதுக்கு காரணம் உங்கள் ஐடென்டிட்டியில் ப்ராப்ளம். தெரியுமா உங்களுக்கு? லீவ் ஆஃப் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், லீவ் ஆஃப் யுவர் ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வாட் எவர் இட் இஸ், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஹியர். ஐடென்டிட்டியில் ப்ராப்ளம் வந்தால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாங்டிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்குங்க. தெரியுமா உங்களுக்கு?
சும்மா ஹோலி ஹோலி ஹோலின்னு சொல்ல விரும்பல. நானும் அப்படிலாம் பூசி முடுக்க முடியாது, யதார்த்தத்தை தான் பேசணும். நோபடி கேன் பி ஹோலி. பட் ஏன் ஹோலியா இருக்கக்கூடிய அந்த விருப்பம் வருது தெரியுமா? தட்ஸ் மை ஐடென்டிட்டி. வேற ஆளா நான் எப்படி வாழ முடியும்? வாழ்ந்த என் தரத்துக்கு பிரச்சனைங்க. சொல்லி பாருங்க உங்களே, நீங்க அப்படி பாவமே பாதிக்கப்படும். அடே, தரத்தை எப்படி தொட முடியும்? அது தொட்டாலும் எப்படி ஒட்டி இருக்க முடியும்? ஒட்டி இருந்தாலும் ஓடித்தானே ஆகணும். ஏமே, ஐயோ, எத்தனை நாள் இப்படி தரம் குறைந்த வாழ்க்கைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க போறீங்க? யோசித்து பாருங்க கொஞ்சம். எத்தனை நாள் தரம் குறைந்த வாழ்க்கை வாழணும்? எத்தனை நாள்? இதனால தாங்க சுத்திகரிப்பு பிரச்சனையாக இருக்கு அநேகருக்கு. சுத்திகரிக்கப்படுவது கடமை அல்ல, இது வாழ்க்கையின் இயல்பு, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் இயல்பு. ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஓ, எத்தனை வல்லமையான சத்தியம் பாருங்கள். நீங்கள் நானே அவர் என்று விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அப்படி என்றால் சாவு இருக்கிறதையாவது நீ உணர்ந்து கொண்டு ஜீவனை கொடுக்கிறவரிடத்தில் விசுவாசம் வை. அதைத்தான் இயேசு சொன்னார். முதலாவது உன் பிரச்சனையை இனம் கண்டுகொள். இரண்டாவது, பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்பதை முடிவு செய். மூன்றாவது, பிரச்சனைக்கு தீர்வு யார் என்பதை அறிந்து கொள். அப்பொழுதுதான் தீர்வு. ஏமே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இது ஏதோ சப்ஜெக்டில் விளக்கம் என்று நினைக்காதீர்கள். இது நம்முடைய லைஃபுக்கே விளக்கம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு சபையில தீர்வு எங்கன்னு தெரியல. They come to church, they go back. They don't know to have solution. It's not about the problem. நன்றாய் கவனிங்க. பிரச்சனை 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 பிரச்சனையே பேசாதீங்க. பிரச்சனைக்கு தீர்வு எங்க? should know. ஏன் ப்ராப்ளம் யாருக்கும் தெரியாதுங்க? தெரியாதுதான், உண்மைதான். கர்த்தர் தெரிய வைக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த இடத்துல பேசும்போது என்ன செய்கிறா? தீர்வுக்காகவே பேசுகிறா. பேச வைக்கிற விதமே எங்களை கொண்டு என்றால் தீர்வு எங்கே இருக்கிறது? சரீரத்தில் அதுதான் நடக்கிறது. கவனிங்கள், நீங்கள் அவயவங்கள் என்றால் அமர்ந்து போகிறவர்கள் அல்ல, செயல்படுகிறவர்கள். அவயவம் அமராது. அமர்ந்தது என்றால் சாவு என்ற அர்த்தம். புரிகிறதா? பாடி டெட் ஆகும் பொழுதுதான் அமரும் அவயவம். அவயவம் இயங்குதுன்னா என்ன அர்த்தம்? சரீரத்தை ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஜீவன் இருக்கிறது செயல்படும். நன்றாய் கவனிங்க. சாதாரண சிம்பிள் லாஜிக். அதுதான் சரீரம். ஆண்டவர் சரீரத்துக்காகத்தான் நம்மையும் ஒப்பிட்டு பேசினார். எவ்வளவு வல்லமையான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் தேவன். இப்பொழுது கவனிங்கள், இது முக்கியமான ஒரு இணைப்பு. இப்படி பேசினவர் தரத்தை, தன்னையும் பேசினவர் அப்பொழுது சொன்ன, என்னை விசுவாசித்தால் உனக்கு தரம் விளங்கும் என்ற அர்த்தம் மாத்திரமல்ல, தரம் கொடுக்கப்படும். ஏமே, பாவத்தில் சாக வேண்டிய நீ பிழைப்பாய். பிழைப்பாய். பாவம் ஒரு பிரச்சனையா இருக்காது உனக்கு. ஆனால் சாகாமல் இருக்கிற முடிவு உன்னுடையது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நம்ம பிரச்சனையை தான் பேசுகிறோமே தவிர முடிவை மாற்றுவது இல்லை. அதுதான் ப்ராப்ளம் இங்கே. எத்தனை பேர் புரிந்தது? ப்ராப்ளம் இஸ் நாட் த ரியல் ப்ராப்ளம். இட்ஸ் அபவுட் our decision to change. That's the real problem. எத்தனை பேருக்கு புரிகிறது விஷயங்கள்? பிரச்சனை பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனையை மாற்ற தீர்வு இருக்கும்பொழுது தீர்வுக்கு போகிறது இல்லை, பிரச்சனையிலே உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். புரிந்ததா உங்களுக்கு? இது ரட்சிப்பில் இருந்து, மாற்றத்தில் இருந்து, செயல்படுவதிலிருந்து, நம்ம சொன்னோமே அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் போகிற விஷயங்கள். Never ever tell me your problem is the cause for you to be like this. No. அப்படின்னா ரட்சிக்காமலே இருந்திருக்கலாம் தேவன். ரட்சிக்கப்படுவதற்கே ஒரு பெரிய இரக்கம் கிடைத்தது என்றால், பிறப்புக்கே மாற்றம் வருவதற்கு ஒரு இரக்கம் கிடைப்பது பெரிய விஷயம் என்றால், கர்த்தர் பார்த்துக்கொள்ள மாட்டார் மற்ற விஷயங்களே? புரிந்து கொள்ளுங்க தயவு செய்து. நான் ஒன்றை எப்பொழுதுமே நினைப்பேன், லைஃப்லேயே கிடைக்க முடியாத, பெற முடியாத ஒரு முக்கிய மிரக்கல் என்னென்னா ரட்சிப்பு. ஐயோ, ஒரு பாவி எப்படி பரிசுத்தமாக மாற்றுறது? உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் எப்படி மாறுறது? அழுதும் இல்லை நிறைய. அழுது என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பாவங்களிலே அழுதீர்கள் என்றால் சாவீர்கள் என்றால் சொன்னார். என்ன விசுவாசிப்பா, நீ பாவத்தில் சாவ மாட்டேன். பாவம் பிரச்சனையே இல்லைன்னு சொன்ன, நீ விசுவாசிக்காமல் இருப்பது தான் பிரச்சனை. இன்றைக்கி அநேகருக்கு பேப்டிஸ்ட் எடுக்க முடியல, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசம் இல்லை. சிம்பிள். எதில் விசுவாசம் இல்லை சொல்லுங்கள். எதனால் விசுவாசம் இல்லை? கொஞ்சம் பேசுங்களேன். தெரியுமா? ஆண்டவரை நம்ப மறுக்கிறார்கள். காரணம், ஆண்டவர் மாற்ற முடியும் என்பதை நம்ப மறுக்கிறார்கள். என்ன கவனிங்கள், ஒரு பாவி நீதிமானை மாறுவது முடியாது. அதுவே முடிந்தது இயேசுவால் என்றால் மற்ற எது முடியாது.
ஏமே ஐயோ, நீங்கள் அதை புரிந்து கொண்டால் மற்றதெல்லாம் கேள்வியாகவே இருக்காது. பாவி நீதிமானாய் மாறுவது முடியாது, புது சிருஷ்டியை மாறுவது முடியாது. அதையே ஆண்டவர் மாற்றினார் என்றால் மற்ற எது அவரால் முடியாது. விசுவாசமை இந்த அளவு மாற்றினது என்றால், அவரை எனக்குள் மாற்றும்படி அழைத்தது என்றால், வேறு எதை அவர் மாற்றும்படி நான் அழைக்க முடியாது. விசுவாசித்தால் முடியும். ஒரே வார்த்தை, அப்பா நான் மாற விரும்புகிறேன், கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணால் போதும், அவர் மாற்றுகிறார். ஆமென். ஆனால் இதெல்லாம் ஒரு அலுப்பு வர வேண்டுமா அல்லவா? இருக்கிற நிலைமையில் திருப்தி இருந்தால் என்ன ஆகுது? சாவது தான் உண்மை. நீங்கள் நினைக்காதீர்கள் ஏதோ மரணம் வந்தால் தான் சாவு என்று. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சாவ முடியும் தெரியுமா உங்களுக்கு? உட்கார்ந்தபடியே உட்கார்ந்தால் சாவு வரும். ஐயோ, பயந்து விடாதீர்கள். செயல்படாத கிறிஸ்தவர்களாய் சரீரத்தில் இருந்தீங்கன்னா கேங்க்ரீன் தான் வரும் தெரியுமா உங்களுக்கு? செல்கள் அழுகி, திசுக்கள் அழுகி, வலி என்னென்று கூட தெரியாமல் உணர்வை இழந்து அப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும்? பல வருஷம் அப்படியே இருக்கலாம், அப்படியே போயிடலாம். என்னால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை ரட்சித்தவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கரெக்ட். போகிற பரலோகம் என்ன பாடுபடும் பாருங்க. உண்மைதானே? இல்லை? யோசிங்க, கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க. நீங்கள் யோசிக்கலைன்னா மாற மாட்டீங்க. அதனால தான் பேச்சு வரணும். இந்த யோசிக்கிறவங்க பேசுவாங்க, யோசிக்காதவங்களுக்கு பேச்சு வராது. பார்த்துருக்கீங்களா? இப்போவே பார்க்க வைக்கிறவங்களே. நீங்கள் யோசிக்காமல் இப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கலாம். நான் தவறாகவே சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளவே சொல்லுகிறேன். நீ யோசிக்காதவங்க பேச மாட்டாங்க. யோசிக்கிற ஆள் பாருங்க வாயை மூட மாட்டாங்க. ஏதா இல்லை இருக்கணுமே, இதுக்கு என்ன, இதுக்கு என்ன யோசிக்கிறார்கள். அதனால தான் பேச்சு வருகிறது. நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் அதுக்கு 1000 விளக்கங்கள் உண்டு. அதில் ஒரு விளக்கம் இது. உங்களை ஆசுவாசப்படுத்தும்படியாக நான் முடிக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் யோசிக்கலைன்னா பேச்சு வராதுங்க. ஆண்டவர் யோசிக்க வைக்கதான் இவ்வளோ கேள்வியை கிண்டி கிளறி நான் பார்த்தீங்களா? இதெல்லாம் கிளற பேச்சு தெரியுமா உங்களுக்கு? யார்கிட்டயே போய் உன் பிறப்பை யோசினா எவ்வளோ கோவம் வரும். ஐயோ, இதெல்லாம் அந்த கலோக்கிய லாங்குவேஜில் மாற்றணும்னா இப்போ உங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். உன் பிறப்பை யோசி முதல்ல. நீ எங்கேருந்து பிறந்தன்னு பாரு, யார் வயிற்றில் பிறந்தன்னு பாரு, உன் பிறப்பை யோசி. அப்படின்னு எப்படி இருக்கும்? யாரை பார்த்து பிறப்பை கேட்டேன்? என் அப்பாவை தெரியுமா? அப்பா போயிடுவாங்கல்ல. அப்பாவை சொல்ல, உன் அப்பாவுக்கு மேலே நான் பெரிய ஆள். ஏன்னா அப்பா இல்லாத ஊருக்கே சம்பந்தம் இல்லாத ஊர்லேருந்து வந்திருக்கேன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் பேசினாராண்டு. ஏன்னா யோசிக்காமல் பேசாத, அதுதான் அர்த்தம். சும்மா பேசினதே வருஷம் பாரம்பரியமாக பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த யூத முறைமையின்படியே பேச்சு. என்ன கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், இதே பேசு. உனக்கு கை கழுவுறது, கால் கழுவுறது சடங்கு, கிண்ணத்தை கழுவுறது, கப்பை கழுவுறது. உள்ளே இருக்கிற இருதயத்தை யோசிக்காத. பேசினார், யோசிக்கும்படி பேசினார். கேட்டவங்களுக்கெல்லாம் எப்போ கொலை பண்ணலாம் இவனை பிளான் பண்ணுமே. இந்த புத்தியை பாருங்க. மாறதுக்கு பேசினா இவங்களுக்கு கொந்தளித்து போயிட்டு கொலை செய்யும் அளவுக்கு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை கொந்தளிச்சுன்னா பரவாயில்லன்ற என்ன வேணாலும் யோசித்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். யோசிக்கணுங்க லைஃப்பில். நான் சொல்ல எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ஃபாலோ பண்ணக்கூடாது. சொல்லி தந்தவரே இயேசுதான். நீ சிந்தித்து ஃபாலோ பண்ணு, சிந்திக்காமல் வராது. ஏற்கனவே சொல்லிட்டார், லாட் போடு, கால்குலேட் பண்ணு, யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு திட்டம் போடு, இல்லைன்னா ஃபாலோ பண்ணாது. என்ன வேலை இதெல்லாம்? பிரயாணமாக வந்தவங்க கிட்ட எதையாவது பேசிக்கிட்டு இருப்பார். கூட்டத்தை பார்த்தாலே பேசிடுவார். நம்மலாம் கூட்டத்தை பார்த்தா மாலை விழுறதுக்காக தான் பேசுவோம். அவர் கொலை பண்ணுற அளவுக்கு கொந்தளிக்கும்படி பேசினார். யோசித்து பாரு. கூட்டத்தை கண்டாலே கொந்தளிப்பு தான், பிரிவினை தான். எப்படா மாட்டுவார்னு உட்காந்தாங்க. பிடித்து கொண்டே போய்விட்டார்கள். ஒரு நாள் மலையிலேருந்து தள்ளுறது எந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பாங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பிரசங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. சிந்தியுங்கள். ஆண்டவர் சொல்ல சிந்திக்காமல் ஃபாலோ பண்ணாதீங்க. சபையில் சத்தியம் அதுதான், நீங்கள் சிந்திக்காமல் ஃபாலோ பண்ணாதீங்க. பைபிள் சிந்திக்க வைக்கிறது தெரியுமா? யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணலைங்க. எல்லாம் நல்லது, எல்லாமே நன்மை, நீங்கள் செய்வதெல்லாம் சத்தியம் அப்படிலாம் இல்லை. சிந்தித்து செய். கட்டுறதுக்கு முன்னாடி யோசி, எவ்வளோ செலவாகணும், எவ்வளோ பிளான் பண்ணுறோம், லோன் எவ்வளோ வாங்கணும், பிளான் போடாமலே கட்டணும். அஸ்திபாரத்துக்கு எல்லாம் ஓடிடுச்சுன்னா எண்ணத்தை போட்டு வாழறது. நான் கேட்குறேன், ஐயோ ஆண்டவர் அதெல்லாம் பயங்கரமான புத்திசாலி. நல்லா ஆழமாக தோண்டி பெரிய பெரிய கல்லுலாம் விலை கொடுத்து வாங்கி அஸ்திபாரம் போட்டு மேலே என்னங்க கட்ட போகிறீங்க?
இல்லைனா நான் அஸ்திபாரத்தை போடுகிறதுக்கே ஒரு பிளான் வைக்கிறேன்னா என் பில்டிங்கை மனசில் வச்சு தானே அஸ்திபாரம் போடுகிறேன். ஏசு சொன்னா உன் அஸ்திபாரம் நான்னா, மேலே போடுறது குச்சி வீடு மச்சு வீடாக இருக்க முடியாது. புரியுதா? நீங்கள் அஸ்திபாரத்தையே சூஸ் பண்ணலன்னா பில்டிங் வேஸ்ட்டு. ஆண்டவர் அஸ்திபாரத்தையே கரெக்டாக போட வைப்பார். நான் யோசிக்கிறேன், என் அஸ்திபாரத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் வச்சார்னா என்ன ரீசன் தெரியுமா? நல்ல கவனிங்க, ஃபவுண்டேஷன் வேலை அவர் பார்த்துக்கிட்டார். பியூட்டிஃபுல். ஃபவுண்டேஷனை நான் பார்த்துக்கொண்டேன். நீ பார்த்துக்கொள்ள வேண்டியதெல்லாம் எப்படி கட்டுகிறாய் என்பது மட்டும்தான். ஆனால் இஃப் யூ சூஸ் திஸ் as your foundation, your buildings will be very expensive. The way you build will be very expensive. தெரியுமா? சும்மா ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு எதையோ கட்டிட்டு உட்காந்துருக்கிறதுல வாழ்க்கை, தெரியுதுங்களா? அதனால தான் இவ்வளோ சத்தியம் அப்படியே வெட்டுகிறது போல் வருகிறது. என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? எங்கள் பில்டிங்கை கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன அஸ்திபாரத்தை யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள்? அஸ்திபாரமே பயங்கரமாக போட்டு கொண்டு இருக்கிறார் தேவன். அவரே அஸ்திபாரம் என்றால் மேலே போடுற கட்டடம் சாதாரணமாக இருக்க முடியுமா? நல்லா திங்க் பண்ணுங்க. உங்கள் கேல்குலேஷன் என்னுடைய கேல்குலேஷன்லாம் ஒரு பில்டிங்கை முடிக்கிறதுக்குன்னா யூ திங்க் ஃப்ரம் த ஃபவுண்டேஷனல் லெவல், ரைட்? ஃபவுண்டேஷனே திங்க் பண்ணாமல் என்ன பில்டிங் கட்ட போகிறீங்க? இஃப் ஐ ஹாவ் டு பில்ட் ஒன்லி குடிசை வீடுனா எனக்கு ரொம்ப ஃபவுண்டேஷன் முக்கியமோ? சொல்லுங்க. ஒரு 4 காற்றுக்கு தாங்குற மாதிரி போட்டால் போதாது? ஒரு 4 காற்று, ஒரு 4 இதில் சொல்லுவாங்களே எனக்கு இவ்வளோ கிடச்சா போதுங்க, பரலோகத்தில் ஒரு மூலையில் உட்காந்தா போதும். அது எதுக்கு இங்கே சர்ச்சிலே? அதனால தான் மூலையிலே இருப்பாங்க. தவறாக யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள். எப்போ பாரு அவங்களுக்கு மூளைன்னா ரொம்ப பிடிக்கும். மூலஸ்தானம். பரலோகத்தில் ஒரு மூலையில் போனால் போதுமா? ஆண்டவரே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்றால் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தானே அவரே மூளைக்கல்லானார். நீங்களும் நானும் முதன்மையில் இருக்கும்படி அவர் மூளைக்கல்லானார். தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்றால் நான் பில்ட் பண்ணுறதோட அந்த அறிவு எனக்கு இல்லைன்னா நான் ஐம் வேஸ்டிங் மை டைம். அதுக்கு இந்த அஸ்திபாரம் வேணாம், வேறு எதுலேயே கட்டிகிட்டு இருக்கலாம். உண்மை தானே? அதுக்கு எதுக்குங்க சபைன்றாரு ஆண்டவர்? அதான் அர்த்தம். அதுக்கு எதுக்குங்க பைபிள்? அதுக்கு எதுக்குங்க வேத பாடக வகுப்பு? அதுக்கு எதற்குங்க ஸ்பெஷல் மீட்டிங்? அதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங்? ஆண்டவர் செய்வதெல்லாம் எதற்கு? ஃபவுண்டேஷன் வேறு எதுவாக இருந்தால் எதையோ கட்டி கொண்டு வாழலாமே. ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு இயேசுவாக இருப்பார் என்றால் கட்டுவதை குறித்து ஏன் பேசக்கூடாது? பேசித்தானே ஆக வேண்டும். அதனால தான் வைக்கோலையும் புள்ளையும் வைத்து கட்டாதே, சிறந்த கற்களை வைத்து பொன்னினால் கட்டு. ஏனென்றால் அஸ்திபாரம் விலையேற பெற்றது, மேலே கட்டுகிறதும் அதனால் தான் விலையேற பெற்றதாய் இருக்க வேண்டும். ஏமே தரம், இதெல்லாம் இப்போ தரத்தின் பேச்சு, கரெக்டா? இப்போ சொல்லிவிட்டாரா? யோவான் 17 வரங்க, நம்ம முடிக்க போகிறதுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் உண்டு. யோவான் 17 இப்போ தரத்தை வைத்து பேசினவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். ஓ, பிதாவின் இடத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறார், நான் உலகத்தான் அல்ல அவர்களும். ஓ மை காட், யாருங்க உலகத்தார் அல்ல? இப்போ மீன் பிடிச்ச ஆளு, மீனுக்காகவே வாழ்ந்த ஆளு, அவர் உலகத்தார் இல்லையா? போ டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆளு உலகத்தார் இல்லையா? என்னங்க நடக்குது? நேற்று வரைக்கும் ப்ராஸ்டிடியூஷனே தான் ப்ரொஃபஷன், அது உலகத்தார் இல்லையா? கேட்டிங்களா? கேட்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. நேற்று வரைக்கும் போய் பேசினாலும் உலகத்தார் இல்லையா? ஏன்னா என்னை விசுவாசித்து இருக்கிறார்கள். நான் உலகத்தான் அல்ல அவர்களும். ராஜ்யம் மாறி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தரமும் மாறி இருக்கு. காரணம், என்னை விசுவாசித்து இருக்கிறார்கள். என்னை அங்கே கேட்டார் ஒரு கேள்வி யூதர்களுக்கு, இங்கே சிலர் நம்பி இருக்கிறார்கள், வந்தும் இருக்கிறார்கள், அதனால் பேசுகிறார். என்ன ஆச்சரியம், ரொம்ப அருமையான வசனம் இங்கே தான். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே வசனம்தான் சத்தியம், சத்தியத்தினால் தான் பரிசுத்தம். 18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில். என்ன பாருங்க, இது என்ன கம்பேரிசன்? இது என்ன கம்பேரிசன்? மை காட், மை காட். என்னை பாருங்கள், உங்களுடைய கண்கள் திறந்திருக்க கடவுது. என்னை பாருங்கள், இயேசு சொன்னது பொய்யா உண்மையா, சரியா தவறா? எந்த விதத்தில் சரி? இப்போ பதில் வராது. ஊழியம் செய்யவே வந்த அம்மா இந்த வார்த்தையை மட்டும் பார்த்து சொல்லுங்களம்மா, எனக்கு அதுவே போதும். நீங்கம்மா அங்கேயே இருக்கிறீர்கள், நான் அதை தாண்டி வந்திருக்கிறேன்.
பிதா என்னை, நான் உங்களை. என்ன அர்த்தம்? வாழ்க உங்கள் கூட. ஐயா சிந்திக்கிறேன், நான் பாராட்டுறேன். எப்போவுமே உள்ளதை உள்ளபடியே பேசுவார். அவருடைய வயதுக்கு அவர் வருவதே பெரிய அற்புதம் என்று அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் வாழ்த்துவேன் இந்த தம்பதி. தெரியுமா உங்களுக்கு? அருமையான ஐயா அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. வயதான காலம் எத்தனை வயசு ஐயா நீங்கள்? 71. கேட்டுக்கோங்க. பைக்கில் 2 பேரும் வராங்க பைபிள் ஸ்டடிக்கு. நீங்கள் சாக்கு சொல்ல வழியே இல்லை. சில நேரம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, சில நேரம் நான் ஜோக் அடித்து போகிறதுக்கு காரணம் அவங்களை மட்டுப்படுத்துவதற்கே இல்லை. அவளை குறித்து உயர்ந்த மதிப்பு எனக்கு உண்டு. ஆனால் அப்படியாகிலும் நாம் சிரித்து சத்தியத்தை பதிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி பேசுகிறேன். அன்றா இன்னும் நீங்கள் யாருமே எனக்கு தாயாக இருக்கிறாங்க. யோசித்து சொல்லுங்கள். நான் என்று சொல்லுகிறாரே, தன்னை என்று பேசுகிறாரே, என்னை என்றும் சொல்லுகிறாரே, இவர் எங்கிருந்து அனுப்பப்பட்டவர்? பரலோகத்திலிருந்து பூமிக்கு. பிதா என்னை அனுப்பினது போல என்றால் பரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவர் சொல்லுகிறார். அப்படியே நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? இதை கொஞ்சம் சிந்திங்க, லாஜிக்கலாக இருங்க. என்றைக்குமே ரொம்ப பெரிய வெளிப்பாடுகள்லாம் ஆண்டவர் சொல்வதில் இல்லவே இல்லை. எளிதான காரியங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள். பரத்திலிருந்து ஒருவர் அனுப்பப்பட்டார் என்றால் அது இயேசு என்றால், பிதாவால் என்றால், என்னை அவர் அனுப்பும்பொழுது சொல்லுகிறான், என்னை பிதா அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்றால், நன்றாய் கவனிங்க. நீங்கள் வாழ்வது உலகம், ஆனால் உங்களை அனுப்புகிற தேவனுடைய ராஜ்யமே பரத்துக்குரிய ராஜ்யம். நீங்கள் அனுப்பப்படுகிற இடம்தான் உலகம், ஆனால் நீங்கள் அனுப்பப்படுகிற விதம் ராஜ்யத்தின் விதம். பயங்கரமான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? இதை புரிந்து கொண்டவர்கள் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அன்றா கவனிங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் விட்டு கொடுக்கறதில்லை, என் ஃபேமிலிக்கு நான் விட்டு கொடுக்கறதில்லை, எல்லாம் ஓகே தான். நான் ஒரு ஆளுக்கு லாஸ்ட்டில் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா எங்கே தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில். என் ஸ்டேட்டஸ் அது. அதுக்காக யார் இருந்தாலும் பரவாயில்ல, புரிந்து கொண்டாலும் பரவாயில்ல, விட்டாலும் பரவாயில்ல, ஓட்டனாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டில் அதுதான் டிசிஷன். என்னை அனுப்புனவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏமே சுத்திகரிக்கப்படணும், வேறு வழி இல்லை. நான் கொண்டு வந்த கான்செப்டே வேறு. சாங்டிஃபிகேஷனுக்கும் சமாதானக்கும் இருக்கிறதுக்கு உள்ள அந்த இணைப்பை பேச வந்தேன். எனக்கு ஃபுல்லாக தரத்தை ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையை கவனிங்க. இயேசுவை பிதா அனுப்புனா வேறு டிமென்ஷன், என்னையும் அதே மாதிரி என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாக பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்திலிருந்து பூமிக்குள் போகிறோமா? ஆமே. பரலோக ராஜ்யத்திலிருந்து உலகத்துக்குள்ளே போகிறோமா? வித்தியாசம் புரிகிறது உங்களுக்கு? இப்போது நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கிற ராஜ்யமே தேவராஜ்யம், அதிலிருந்து உலகத்துக்குள் போகிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி போகிறவர்களுக்காக தான் நான் என்ன செய்கிறேனா, சத்தியத்தினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு வந்த இந்த டிமென்ஷனே அங்கிருந்து இங்கே என்பதினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா சத்தியத்தில் நிறைந்தவரே சொல்லுகிறார், அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன். அப்படின்னா சத்தியம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, இந்த நிலைமைக்கு இறங்கின நான் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நீரும் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்க வேண்டும். ஆக்கின பிறகுதான் உலகத்துக்குள்ளே போகிறோம். தேவப்பிள்ளை இல்லைன்னா உலகத்துக்கு போய் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கவனித்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஏன் பைபிள் ஸ்டடி இவ்வளோ முக்கியம் நினைக்கிறீர்கள் என்றால், மற்ற இடத்தில் பேசாமல் நீங்கள் சபையில் வாழ்வது எனக்கு அர்த்தமே விளங்கவில்லை. தயவை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிறேன், என்ன பாஸ்டர் ஏன் கடமை நான் பேச வேண்டும் என்று. இல்லை, நீங்கள் சத்தியத்தை உணர்ந்து அனுபவிக்கிற அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு புரியும்னா, சபையில் இன்னொரு ஆள்கிட்ட எப்படி பேசாமல் போகிறீங்க? யூ டாக் அபவுட் so many other things. I have always questions. உங்களோட ஸ்தானத்தில் நான் இருந்த பொழுது வீட்டில் பொறிக்கிற வாங்குற ட்ரெஸ்ஸை பற்றி பேசலை. வாலிப வயசில் தெரியுமா? பாஸ்டர் 2 வார்த்தை பேசிட்டு போங்க சொல்லுமா, எல்லா ஃபேமிலியும் ஓடிடுவாங்க. எங்கே தான் ஓடுவாங்களோ ஆண்டருக்கு தான் தெரியும். வல்லமையான சத்தியம் வந்தால் கூட ஆமேன் தான் பறந்துடுவாங்க. எங்கே போவாங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் நான் அன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ண விஷயத்தினால தான் உங்ககிட்ட இன்றைக்கு பேசுகிறேன். ஒரு 2 ஃபேமிலியை பார்த்தா கூட கர்த்தருக்குள் கட்டும்படியாக பேசுமோ, பேச வருமோ? அதுதாங்க பேச்சு. ஏன்னா சேவை அதுதான்.
சேவை அதுதான். 2 பேர்கிட்ட பேசும்போது, எங்கள் பைபிள் ஸ்டடிக்கு நீங்களாம் வந்து நான் பார்க்கவே இல்லையே, இங்கேயே பார்க்கலையே, யார் வராங்க போகிறாங்கன்னே தெரியல, அப்புறம் எப்படி சபையில் பார்ப்போம்? ஒரு 4 பேர்கிட்ட பார்த்து, ஏன் சபைக்கு நீங்கள் சத்தியத்தை கேட்க வருவதில்லை, சண்டையோட போகிறீங்க, என்ன ரீசன் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். ஒரு 2 பேர்கிட்ட டைம் எடுத்து என்ன பேச போகிறீர்கள்? ஏன் இவ்வளோ அவசரம்? எனக்கு புரியவில்லை, உண்மையாக ராஜ்யம் புரியவில்லை. நீங்கள் உலகத்தார இருந்தால் தான் அப்படி வாழ முடியும். நான் உண்மையாக சொல்கிறேன். அதனால தான் ரட்சிப்பை கேள்வி கேளுங்க நான் சொன்னேன். சேவை செய்யாமல் நீங்கள் வாழ முடியாது. செக்குலர் ஃபீல்டில் இருந்தாலும் சொல்கிறேன். சாங்டிஃபைட் லைஃப் ஏன் செக்குலர் ஃபீல்டில் வருது தெரியுமா? சேவை. தட்ஸ் அபவுட் தி ஐடென்டிட்டி, தட்ஸ் அபவுட் தி ஸ்டேட்டஸ், தட்ஸ் அபவுட் தி குவாலிட்டி. தாரம் அப்படி இருந்தால், என் பேச்சு அப்படி இருந்தால், பக்கத்தில் இருக்கிற ஆள் பார்க்க ஒன்று இணையன்னு இல்லைன்னா விலகணும். 2ல் 1 நடக்கணும். 1 இந்த அம்மாவோட இணையன்னு இல்லைன்னா, இந்த ஐயா சொல்கிறதுக்கு 1 நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லைன்னா விலகணும். இது 2ல் 1 தான் நடக்கணும். எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க? ஐம் கிவிங் எ சேலஞ்ச். நான் பல பேர்கிட்ட நின்று பேசுகிறேன். பைபிள் ஸ்டடியாக எப்போன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரேஞ்ச். யூ ஹியர் அபவுட் தி அனௌன்ஸ்மெண்ட், நத்திங் கோஸ் ஹியர். எத்தனை மணிக்கு? we take time to talk. தெரியுமா? எத்தனை வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள்? யூ லிவ் ஒன்லி ஃபார் யுவர் ஃபேமிலி, ரைட்? முடிஞ்சா என் ஃபேமிலி நல்லா இருந்தது செய்தி, யாருக்குங்க பிரயோஜனம்? யூ ஃபீல் குட், யூ ஃபீல் ஆல் ரைட். why God has to do all these things in the church? இதெல்லாம் பெற்றுக்கொண்ட நான் 4 பேர்கிட்ட பேசணுமா இல்லையா? உலகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அட்லீஸ்ட் சபையில் லாஸ்டாக இருக்கிற மக்களை பாருங்க. people are lost in the church. தெரியுமா உங்களுக்கு? Don't talk about the people in the world. People are lost in the church. சத்தியத்தில் இணையில, நோக்கத்தில் இணையில, பர்பஸில் இல்லை, அவயவம் ஃபங்க்ஷனலாக இல்லை, அவயவமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன ரோல்னு தெரியல. they are lost. சென்ஸ் கொடுக்கணும் இல்லையா? நம்ம தான். ஏன் பேசுறது இல்லை நீங்களா? சொல்லுங்க, ஏன் பேச முடியல? because we don't understand the significance of our own identity. எதையோ பேசுகிறோம். talk few meaningful words with somebody. நான் உங்களை பார்க்கலையே, this is my name, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஒரு ஸ்மைல். என்னங்க லேர்ன் பண்ணுறோம் ராஜ்யத்தில்? ஆண்டவர் சொல்ல, நான் வந்த விதத்துக்கே காரணம் ராஜ்யத்தின் விளக்கம். இன்றைக்கு நான் உங்களை அனுப்புகிறது அதே விதத்தில். இது ஒரு சவாலாக நான் எடுக்கலைன்னா நாளைக்கு ஊழியம் எப்படி பண்ண போகிறேன்? யூ டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் மினிஸ்ட்ரி இஃப் யூ ஆர் நாட் ஃபங்க்ஷனல் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ டோன்ட் திங்க் அபவுட் மினிஸ்ட்ரி, வேஸ்ட். இங்கே ஃபங்க்ஷனலாக இல்லை, என்னங்க ஊழியம் பண்ண போகிறீங்க வெளியில்? இங்கேயே பேச வரல. ஐயோ, என் பேச்சு என்ன யாருன்னு காட்டும் தெரியுமா? யாரையா பார்த்தா இது என்ன, அது என்ன, இது என்ன, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, சிரிப்பு, ஜோக்ஸ். வி ஆர் ஆல்சோ பீப்புள் ஹூ என்ஜாய் ஜோக்ஸ். நாங்கள் சீரியஸ் பர்சனாலிட்டிஸ் இல்லை. பட் ஒன்று தெரியணும், உள்ளே இருக்கிற டிரைவர், தட்ஸ் டிஃப்ரெண்ட். That's different. Because the desire is different. Desire will drive you. தெரியுமா? Your desire will drive you. ரெண்டும் டி தான். And the drive will decide your destiny. உழுக்குங்க உங்கள் வாழ்க்கையை, உழுக்குங்க. எத்தனை நாள் இப்படியே இருக்கும்? 4 பேர் தப்பாக எடுத்தேன். நான் கேட்குறேன், கண்டதை பேசி தப்பாக எடுக்கிறாங்கன்னு நினச்சதே இல்லையே ஒரு நாள் கூட. கண்ட சப்ஜெக்டை பேசி, கண்ட டாக்ஸ் பேசி யாராவது தப்பாக எடுத்தாங்கன்னு நினச்சோமா? ஆண்டரை பற்றி பேசி தப்பாக எடுத்தா என்ன? ஐயோ, சபையில் இப்படி வர சிஸ்டர் என்ன நாளைக்கு பார்க்கலாம், என்ன பார்க்காட்டி போகிறாங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் இமேஜ். 4 பேர் சிரிக்காட்டினே நான் கேட்குறேன், ஐயோ என்ன பாருங்க, டாக்டர் சரியாக ஆப்ரேஷன் பண்ணணும், ஒழுங்காக வைத்தியம் பார்க்கணும்னு அங்கே போய் சிரிக்கலை. என் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்குறேன், ஹி 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 தேங்க்யூ. சபையில் சிரிக்கிறதுக்கு வைக்கும், அவங்க சிரிக்கல, நான் எதுக்கு சரி? ஏங்க சிரிக்காத ஆளை பார்த்தா அங்கே சிரிச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கும்? ஏன்னா வேலை நடக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சு தான் கூப்பிட்றாங்களா? ப்ளீஸ் கம் இன்சைட் அப்படின்றாங்களா? காலையில் கம்பெனிக்கு போகும்போது உங்கள் பாஸு கட்டுன்னு நிற்பார், அடுத்தது எப்படா போடலான்னு. ஆனால் ஹலோ சார் அப்படின்னு, குட் மார்னிங் சார், ஹே என்னென்னலாம் வருது வாயில். அப்புறம் ஏன்னா வேலை நடக்கணும்ல, ப்ரொமோஷன் கிடைக்கணும்ல. திங்க் அபவுட் இட். சர்ச்சில் ஒரு ஆளை பார்த்து சிரிக்கணும், அவங்க சிரிச்சாதான் நான் சிரிப்பேன். ப்ராப்ளம் திங்கிங்கில் ப்ராப்ளம். அவங்க வந்து பேசினா தான் நான் பேசுவேன். நான் கேட்குறேன், நமக்கு வேலை நடக்கணும், எத்தனை பேர் காலை போய் பிடிச்சோம்? கொஞ்சம் பைசா கம்மியாக கொடுக்கணும், எத்தனை பேரும் பேசணும்? அல்வா கொடுக்காத விஷயம் தான் மிஞ்சிடுச்சு. அவ்வளோ பேச்சில் நயம்.
எதுக்கு? வேலை ஆகணும்ல. கேட்குற ராஜ்யத்தின் திங்கிங்லாம் இருந்தால் நம்மளாம் இமேஜை பக்கமாக போய் பேசுவோங்க. நம்ம டைம் போனாலும் பரவாயில்ல நிற்போங்க. ஏன்னா ராஜ்யத்தின் திங்கிங் அது. என் இமேஜ் முக்கியம் இல்லை, என் செல்ஃப் முக்கியம் இல்லை, என் சுயமரியாதை கூட முக்கியம் இல்லை. அந்த சோலை நான் வின் பண்ணோம். சபையிலே செய்யலைன்னா வெளியில் எப்படிங்க வரப்போகுது? சவால். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஜெபிக்கலாமா? இன்றைக்கி நான் பேசுனது இத்தனையும் உண்மையிலே உங்களையும் என்னையும் அசைக்கிற ஒன்றுனா, நான் என்னைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு அலுப்பு வரட்டும், ஒரு அதிருப்தி வரட்டும். சொல்லுங்கள் அப்பா, இந்த சண்டே நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேரை சந்திக்க முடியும், இல்லை ஒரு நபரை இதுவரை நான் சந்திக்காதவரை சந்தித்து நான் உமக்குள் ஊக்குவிக்க முடியுமா? வேதபாட வகுப்புக்கோ சத்தியத்தில் நிற்பதற்கோ நான் அவர்களை அசைக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ராத்திரி வேளையிலும். அப்பா, நீங்கள் பேசுகிற தெய்வம், எங்களை அசைக்கும்படி, எங்களுடைய புத்தியை மாற்றும்படி, எங்களுடைய யோசனைகளை மாற்றும்படி, எங்களுடைய தரத்தை மாற்றும்படி எங்களோடு பேசுகிறவர். நீ பேசினால் மட்டும்தான்ப்பா விளக்கம், இல்லைன்னா விளக்கமே இல்லைப்பா. விளக்கம் வருகிற இடத்தில் வெளிச்சம் உண்டு. வெளிச்சம் தான் எங்கள் வாழ்க்கையின் விளக்கமாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் உடைய சத்தியம் விளக்கத்திற்கு வருகிறதோ அந்த இடத்தில் வெளிச்சம் வருகிறது ராஜா. வெளிச்சம் வரும் பொழுது அந்தகார கிரிகள் இப்பொழுதே உடைக்கப்பட்டு வெளியேற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எனக்குள் இருக்கிற சுயங்கள், எதிர்க்கிற எண்ணங்கள், எந்த மாம்சத்தின் கிரியையானாலும், எந்த யோசனைகளின் தாறுமாறுகளானாலும் இயேசுவின் சத்தியத்திற்கு கீழே அது கீழ்ப்படியவே வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அப்பா, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே சத்தியத்தை எதிர்க்கிற எண்ணங்கள், சத்தியத்திற்கு விரோதமான கோட்பாடுகள், சத்தியத்திற்கு விரோதமான வஞ்சகங்கள், பொய்கள், தாறுமாறுகள் இயேசுவின் நாமத்தில் கீழ்ப்படியட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, எங்களுடைய வாழ்க்கை இருக்கிற விதமாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே ரட்சித்தேன். இல்லை என்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சாபத்திலும் பாவத்திலும் செத்து போயிருக்க வேண்டியவர்கள். அப்பா, எங்களுடைய கட்டுகளிலே, எங்களுடைய வியாதிகளிலே மரித்து போயிருக்க வேண்டிய எங்களை ஏன் ரட்சிக்க வேண்டும்? ஏனென்றால் நாங்கள் பாவங்களிலே சாகக்கூடாது என்பதற்காக அல்லவா? அப்பா, நாங்கள் ஒரு அவயவமாய் இன்று தேவனுடைய சபையிலே கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு ஆளாய் இருப்போம் என்றால் எங்களுக்கென்று ஒரு கிரியை உண்டு, எங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு கிரியை உண்டு, எங்களுக்கென்று ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் அமர்ந்திராமல் செயல்படவே எங்களை ரட்சித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அமர்ந்திராமல் செயல்படவே எங்களை ரட்சித்தீர். அப்பா, அமர்ந்திருக்கிற நிலைமையில் வைத்த பிசாசின் பொய்களை, பயங்களை, கட்டுகளை, யோசனைகளை நான் இயேசுவின் சத்தியத்திற்கு நேராக அழைக்கிறேன், சபிக்கிறேன். இப்பொழுதே பிசாசின் கட்டுகள் உடையட்டும், பொய்கள் உடையட்டும். அப்பா, என்னை நானே மாற்றிக்கொள்ள நான் அழைக்கப்படவில்லை. என்னை மாற்றுகிற இயேசு என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. என்னை மாற்றுகிறவர் என்னை அழைத்தார். அந்த அழைப்புக்கு நான் ஆம் என்று சொல்லுகிறேன். அப்பா, அப்பா, இந்த ஆம் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை இந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற விதமாக இருக்க போவது இல்லை. தேவனை யோசிக்கிறவர்கள் பேசுகிறார்கள், பேசுகிறவர்கள் மாறுகிறார்கள். ஏசப்பா, எங்கள் சத்தியத்தினால வருகிற அந்த யோசனை எங்கள் பேச்சை மாற்றுகிறது, எங்களுடைய ஜெபத்தையே மாற்றுகிறதப்பா. அப்பா, நாங்கள் பழகுகிற தோரணை, விதத்தை மாற்றுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் பேசின பேச்சு எனக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா எங்களை மாற்றும்படி பேசினேன். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை இருக்கிற விதமாக இருக்கக்கூடாதுப்பா. எங்கெல்லாம் அசைக்கப்படணுமோ அசைக்கப்படட்டும் என்றே நான் சொல்லுகிறேன். எங்கெல்லாம் அசைக்கப்பட வேண்டுமோ அசைக்கப்படட்டும். அஸ்திபாரத்தையே அசைக்கிறவர் நீர். அல்லாத அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும்பா. நீர் அல்லாத எதுவுமே அசைக்கப்பட்டே ஆக வேண்டும், அசைக்கப்பட்டே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நீர் அல்லாத அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும். நீர் அல்லாதது அசைக்கப்பட்டு தான் ஆகும். நீர் அஸ்திபாரமாக இருந்தால் தான் அது திட அஸ்திபாரம். சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவரை நான் நம்பும் கண்மலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் அஸ்திபாரமாக இருந்தால் மட்டுமே அது திடனானது, அசைக்கப்பட முடியாதது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிற இந்த சத்தியம் எங்களுக்குள் ஊன்ற கட்டப்பட்டு எழுதப்படுவதாக ஆவியில் என்று சொல்லி ஆவியானவரை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். செய்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யாத எதுவுமே எங்களை அசைத்து விடுதப்பா. உண்மை அதுதான். நீர் எங்களை ஆளுகை செய்யலைன்னா எதுவுமே எங்களை அசைத்து விடுகிறது. ஆனால் நீர் எங்களை ஆளுகை செய்வீர் என்றால் எதுவும் எங்களை அசைக்காது, எதுவும் எங்களை அசைக்காது. அப்பா, உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் ஆளுகை செய்யும். நீரே அஸ்திபாரமாயிரும். நீரே அவர்களை ஆண்டு கொண்டு அவருடைய முகத்தை பிரகாசிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை கனப்படுத்தும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமை உமக்கு மட்டும் வரும்படி நீ எங்கள் வாழ்க்கையிலே பெரியவராய் உங்களை காட்டுங்கப்பா. உலகம் பார்க்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கிறவரை பார்க்கட்டும். நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பது எங்கள் தரத்தை தான் காட்டுகிறது. ஆனால் எங்களுக்குள் இருக்கிறவரை உலகம் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தரத்தை பார்ப்பார்கள். அப்பா,
பரலோகத்தின் தரத்தை பார்ப்பார்கள். அதுதான் உண்மை. என் தரத்தை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போலதான். ஆனால் உண்மை பார்ப்பார்கள் என்றால் பரலோகத்தை பார்ப்பார்கள், பரலோகத்தின் தரத்தை பார்ப்பார்கள். உடைய பிள்ளைகளை அப்படி எடுத்து பயன்படுத்துங்க. அவர்களை பார்ப்பதை விட, அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை பார்ப்பதை விட, அவர்களுக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கட்டும். என்னோடு சேர்ந்து இதையே சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நேசித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் அப்படியே பயன்படுத்து, அப்படியே பயன்படுத்து. ஆண்டவரே, உமக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, எங்கள் மூலமாய் உங்களை வெளிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். மகிமை உமக்கு மட்டுமே உண்டாகட்டும். எந்த சேதமும், உலகமும், மாம்சம், பாவமும், சாபமும், விபத்தோ, வீழ்ச்சியோ, வியாதியோ ஒரு பிள்ளையை கூட தொடக்கூடாது. ஒரு பிள்ளையோட வீட்டையோ அலங்கத்தையும் தொடக்கூடாது. அவருடைய வாகனத்தை தொடக்கூடாது. சரீரங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிர்வதிங்க, சபையை ஆசிர்வதிங்க. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சபையின் பாதுகாப்புக்கு சொந்தமாக்கி நான் ஆசிர்வதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நீரே பாத்திர பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.